நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த 30 நாட்களில் அல்லது 29 நாட்களில் அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் முழு வரலாற்றையும் தகுந்த சான்றுகளோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலகட்டத்திலே பிறந்தார்களோ அந்த காலகட்டத்தில் எத்தகைய சமுதாயத்தை அவர்கள் சந்தித்தார்கள், இதை நாம் இந்த வரலாற்றிலே தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அதேபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த ஆண்டு, அவர்களுடைய பாரம்பரியம், எந்த குலத்தில் அவங்க பிறந்தாங்க, இந்த விவரங்களை இந்த தொடர்ல நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுடைய பால்ய பருவம், வாலிப பருவம், நபியாக ஆவதற்கு முன்னால் உள்ள அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், இவற்றையும் இந்த வரலாற்று தொடரிலே நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை அல்லாஹ்வுடைய தூதர் என்று 40வது வயதிலே அறிமுகப்படுத்தியதிலிருந்து மக்காவிலே அவர்கள் வாழ்ந்த காலம், அந்த காலத்திலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், அதன் பிறகு மதீனாவிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து புறப்பட்ட நிகழ்ச்சி, மதீனாவிலே ஏற்பட்ட மாறுதல்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம், இப்படி எல்லா விவகாரங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே இந்த ஒரு மாத காலத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னைக்கு கண் முன்னாடி இப்படி கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கற்பனையிலேயே அவர்களை தரிசிப்பதற்காக அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அவயவங்களும் எப்படி அமைந்திருந்தன, அவங்களுடைய உயரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கலர் எப்படி இருக்கும், அவங்களுடைய முக அமைப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விவரங்களையும் கூட இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு நேர்முக வர்ணனையோடு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நிறைவு செய்வோம். முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பில் இருந்தோ அல்லது எந்த காலத்தில் அவங்க பிறந்தாங்களோ அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதிலிருந்தோ நம்ம ஆரம்பிச்சாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளணும். ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வரலாறை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி மனித குலத்தினுடைய வரலாறு இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் கூட இந்த வரலாறை தெரிந்து கொள்வதாக இருந்தா அங்கிருந்து ஆரம்பிக்கணும். மனித குலத்தினுடைய வரலாறை சுருக்கமா தெரிந்து கொண்டு சீக்கிரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவோம். இன்றைக்கே வந்துருவோம் நம்ம வரலாறு. ஆனா சுருக்கமா மனிதன் என்ன, எப்படி படைக்கப்பட்டான், அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நமக்கு இருந்தாகணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் என்று நாம நம்பக்கூடிய கடவுள் தன்னை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு சமுதாயத்தை படைக்க நாடி ஒரே ஒரு மனிதரை அல்லாஹ் முதலில் படைக்கிறான். அல்லாஹ் முதல்ல படைத்தது ஒரு மனிதரைத்தான். அந்த மனிதர் ஆதம் என்று திருக்குர்ஆனிலே குறிப்பிடப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் ஆதம் என்று அவர் குறிப்பிடப்படுகிறார். இந்த ஆதம் என்ற மனிதரை அல்லாஹ் படைக்கும் பொழுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சுருக்கி சொல்லி முடிச்சிருவோம். இந்த ஆதமை படைக்கும் பொழுது படைப்பதற்கு முன்னாலேயே வானவர்கள்ட்ட அல்லாஹ் ஒரு ஆலோசனை செய்கிறான். ஆலோசனை செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆலோசனை கேட்டு அவனுக்கு தெரியாத ஒன்றை யாரும் சொல்லிக் கொடுக்க போறது இல்ல. அல்லாஹ் சில விஷயங்களை மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் செய்வான். அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை அது. அந்த அடிப்படையில் வானவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் நீ படைக்க வேணாம்,
இப்படி ஒரு படைப்பை சிந்திக்கக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடிய, நல்லது கெட்டதுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, பசி இருக்கக்கூடிய, தாகம் இருக்கக்கூடிய, உடல் இச்சைகள் இருக்கக்கூடிய ஒரு படைப்பை நீ படைச்சிடாத. படைச்சேன்னு சொன்னா அவங்க ரத்த ஆறு ஓட்டுவாங்க, பூமியில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி மலக்குகள் ஆட்சேபனை பண்ணாங்க. ஏன்னா மலக்குகளுக்கு சுயமான சிந்தனை கிடையாது, மலக்குகளுக்கு பசி கிடையாது. ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் உலகத்துல எல்லாம் நடக்குது. இந்த வயிற்று பிரச்சனை இல்லாட்டி கொலை இல்ல, கொள்ளை இல்ல, திருட்டு இல்ல, ஒண்ணுமே இல்ல. உலகத்தில் உள்ள ஒரு 90% தீமைகளுக்கு இந்த ஒரு ஜான் வயிறு தான் காரணமா இருக்கு. அப்ப வானவர்களுக்கு, மலக்குகளுக்கு இதெல்லாம் இல்லாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பசி உள்ளவன், தாகம் உள்ளவன், உடல் இச்சையில நாட்டம் உள்ளவன், இப்படிப்பட்ட ஒரு படைப்பை போய் படைச்சேன்னு சொன்னா அவங்க ரத்தம் சிந்துவாங்க, குழப்பம் ஏற்படுத்துவாங்க. இப்படி ஒரு படைப்பு தேவையாண்டு ஆட்சேபனை பண்ணும் பொழுது அல்லாஹ் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும். சும்மா கேட்டு பார்த்தா நீங்க என்னது எனக்கு ஆலோசனை சொல்றீங்களா? உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லி ஆதம படைக்கிறான். நம்முடைய முதல் தகப்பனாரை அல்லாஹ் படைக்கிறான். அவருக்கு ஒரு ஜோடியையும் அல்லாஹ் படைக்கிறான். அந்த ஜோடி என்ன? ஹவ்வாண்ட ஹதீசுகள்ல நமக்கு காண கிடைக்குது. அந்த ஹவ்வாவை எப்படி படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஆதமை மண்ணிலிருந்து படைத்தேன் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதுக்கு மூலப்பொருளாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டது இந்த மண்ணு. நம்ம எந்த பூமியில வாழ்றோமோ அந்த மண்ணு தான். மண்ணிலிருந்து படைத்தேன் அல்லாஹ் களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தேன் அல்லாஹ் சொல்றான். முதல் மனிதனை நம்மள களிமண்ணிலிருந்து படைக்கல, அவருடைய பாரம்பரியமா இருக்கனால நம்மளும் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதாக அந்த பேர் நமக்கு வந்துருது. மண்ணுல படைக்கப்பட்டது அவர் மட்டும்தான். அவருடைய ஜோடியாக ஹவ்வா என்பவரை அவரிலிருந்தே படைத்தோம் அல்லாஹ் சொல்றான். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, ஒரு மனிதரை அல்லாஹ், ஒரு ஆணை அல்லாஹ் படைத்தான், அவரிலிருந்து அவருடைய ஜோடியை நான் படைத்தேன். இந்த ஹவ்வா என்பவங்களுக்கு மண்ணு மூலப்பொருள் கிடையாது. எப்படி அல்லாஹ் நம்ம தாய் தந்தையரிடம் இருந்து நம்மளை படைச்சிருக்கிறான். இதுவே ஒரு அதிசயம் தான். நிறைய நடக்கிறதுனால அதிசயமா தெரியல. இப்ப நம்ம தாய் தந்தைக்கு பிறக்கிறோமே, அதுவே பெரிய ஆச்சரியமான சமாச்சாரம் தான். இப்படி ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் நடக்கிறதுனால அது ஆச்சரியம் இல்லாம போச்சு. இதை விட ஒரு சின்ன ஆச்சரியம் தான் ஆதமிலிருந்து அவருடைய ஜோடியை படைச்சது. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா, மண்ணிலிருந்து ஒருவரை படைத்த ரப்புல் ஆலமீன் அவரிலிருந்து இன்னொன்றை படைப்பது ஒரு பெரிய அல்லாஹ்வை புரிந்து கொண்டவர்களுக்கு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயமா தெரியாது. ரொம்ப சாதாரண அவனுக்கு ஆகிட்டு போகுது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, அவரிலிருந்து அவருடைய ஜோடியை நாம் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆதமிலிருந்து ஒரு பகுதி எடுத்து அதிலிருந்து அவருடைய ஜோடியை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த ரெண்டு பேரையும் இணைய வைத்து, ரெண்டு பேரையும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட செய்து, அவங்க வழியாகத்தான் இன்றைக்கு 450 கோடி மக்கள் பெருகி இருக்கிறோம். 500 கோடி கிட்ட வந்துட்டோம். அப்ப உலக மக்களுக்கு முதல்ல அல்லாஹ் படைச்சது ஒரே ஒரு ஜோடியை தான். இந்த உலகத்துல எத்தனை சமுதாயங்கள் வாழ்ந்தாலும் சரி, எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க தான். எத்தனை சாதியா இருந்தாலும் சரி, எத்தனை மதமா இருந்தாலும் சரி, எத்தனை மொழி, எத்தனை நிறம், எத்தனை குணாதிசயங்கள், எத்தனை பழக்கம், எத்தனை பண்பாடு, என்னவா இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறக்கிறாங்க. அவங்கள இருந்து பிறந்து 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 சகோதரர்களுக்குள்ளேயே அன்றைய காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை நடந்து வேற வழி இல்லையே, மனித இனம் பெருகணுமே. அப்ப ஆதம் ஹவ்வாவுக்கு பிறந்தவங்க தங்களுக்குள்ளேயே குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும், அண்ணன் தங்கச்சிக்குள்ளதான் நடந்திருக்க முடியும். அதிலிருந்து தான் அல்லாஹ் பெருக செய்தேன்னு சொல்றான். அப்ப அப்படி பெருகி பெருகி இந்த மனித சமுதாயம் இன்னைக்கு 500 கோடிய தொற்று இருக்குது உலகத்துல. இது மனித குலத்தினுடைய ஆரம்ப உற்பத்தி. இப்படி இந்த மனித சமுதாயத்தை படைச்ச இறைவன் ஆதமை அவருக்கு கொடுத்த அந்த பாக்கியத்திலிருந்து வெளியே அனுப்பும் போது ஒன்னு சொல்லி அனுப்புறான். என்ன சொல்லி அனுப்புறான்னா, இம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். ஆதமே, உன்னை இங்கிருந்து வெளியேற்றுற, போன பிறகு என்னிடமிருந்து உனக்கு நேர் வழி வரும். நீனா இஷ்டத்துக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாது. இங்க இருந்து நான் உனக்கு இவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருந்தேன், ஒரு கட்டளையை மீறிட்டேன், ஒரு மரத்துக்கிட்ட போகாதன்னு சொன்னேன், அதை உன்னால பேண முடியல, 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டீங்க, இடத்த காலி பண்ணுங்கன்னு. அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொன்ன ஒரு உத்தரவாதம் என்னன்னு கேட்டா, என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும். யார் அந்த நேர் வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை.
இது ஆதமுக்கு மட்டும் சொன்னது இல்ல. இம்மா ஏத்தி என்ன கும்பிடு மனித சமுதாயத்தையே பன்மையா தான் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு எல்லாம் என்னிடமிருந்து நேர்வழி வரும். அப்படி சொன்னதற்கு ஏற்பத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் நபிமார்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புறான். இந்த நபிமார்கள் ஏன் வர்றாங்கன்னு கேட்டா, மனிதன் எவ்வளவுதான் பகுத்தறிவு உள்ளவனா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் சிந்தனையாளனா இருந்தாலும் சரி, அந்த பகுத்தறிவையும் சிந்தனையையும் கொண்டு அவனாகவே ஒருத்தர் நேர்வழியில் நடக்க முடியாதுங்க. பகுத்தறிவு இருக்கும், சிந்தனை இருக்கும், நல்லது கெட்டதை ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும். இப்படி இருந்தா அவன் நல்லவன நடப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு வேற ஒரு அம்சம் தேவை. இப்ப அமெரிக்காக்காரனுக்கு மூளை இல்லையா? மூளை இருக்குல்ல, அவன் உலகத்தை எல்லாம் பயங்காட்டுல வச்சிருக்கிறான்ல, அதை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு கேடுதானே செய்யறான், அவன் நல்லது செய்யல. அப்ப அறிவு இருந்ததுனால நல்லதான் செய்வான்னு சொல்ல முடியாது. அறிவு இருந்தா அயோக்கியத்தனமும் பண்ணுவான். அதான் ஜாஸ்தியா நடந்துட்டு இருக்குது. சாதாரண அப்பாவிகளை விட ரொம்ப புத்திசாலிமா நிறைய ஏமாத்துவான். இந்த பிராடு பண்றவன் எல்லாம் ஒரு விஷயத்தை பாருங்க, 1000 பிராடு பேர்வழி எடுத்தினா ஒரு 999 பேர் விவரமானவனா இருப்பான். ஏமாத்துற கொஞ்சம் புத்தி வேணும்ல, மற்ற புத்தி குறைவானவங்களோடு ஏமாத்த முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், அறிவு இருந்தா நல்ல வழி நடக்க முடியாதா? முடியாது. அறிவு இருந்தா ரொம்ப கெடுப்பான். ஒன்னு அவன் கெட்டு போவான், இல்லைன்னா அடுத்தவனுக்கு கெடுப்பான். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உனக்கு பகுத்தறிவுலாம் இருக்குது. இப்ப குடிக்கிற எல்லாரும் குடிக்கிறது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் குடிக்கணும். தப்புன்னு அவனே சொல்லிக்கிறான், அதை குடிக்கவும் செய்வான். எல்லா தீமைன்னு தெரிந்து கொண்டேதான் அந்த தீமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன தேவைப்படுது? அறிவுலாம் இருந்தாலும் உன்னை படைச்ச ஒரு கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு உன்னால ஒரு காரியம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதை போதிப்பதற்காக வேண்டி கடவுளிடத்திலிருந்து ஒரு தூதர் வர வேண்டி இருக்குது. அந்த மறுமை வாழ்க்கையை நினைவுபடுத்தி யாவப்படுத்தி அதன் அடிப்படையில் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சு நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் இறை தூதர்களை அல்லாஹ் தொடர்ந்து அனுப்புறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லி அனுப்புன மாதிரி ஏராளமான தூதர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்புனா. நம்ம நிறைய பேர் இஸ்லாமியர்களுக்கு நிறைய பேருக்கு முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு அவர் மட்டும்தான் தூதர்கள் இருக்குன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல் மனிதர்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றி தொலைவில் இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. அதுக்கு தான் இந்த முன்னுரையில இருந்து வர வேண்டியது இருக்குது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் என்ற முதல் மனிதர்களில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் பல்வேறு மக்களை அல்லாஹ் அனுப்பினான். பெருகி பெருகி பல பாஷை பேசக்கூடியவங்களா மாறினாங்க, பல நாடுகளை அவங்க உண்டாகிட்டு போயிட்டாங்க, பல்வேறு கலாச்சாரங்களுக்கு சொந்தக்காரங்களா ஆனாங்க. அது மாதிரி பல்வேறு இனத்தவர்களாக கூட நினைஞ்சாங்க. மங்கோலியா இருந்து அது ஒரு இனமா போனாங்க. இந்த ஆசியாக்காரன் அவன் ஒரு டைப்பா இருப்பான், சைனாக்காரன் அது ஒரு டைப்பா மூக்கு சப்பையா இருப்பான். இது எல்லாத்துக்கும் மூலம் அங்கதான் வருது. இப்படி பல வகையாக மாறி போனாலும் அவர்களை எல்லாம் நேர்வழிப்படுத்துவதற்கு அல்லாஹ் தூதர்கள் அனுப்புறான். அந்த தூதர்கள் வரிசையில கடைசி தூதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாமே தவிர அவங்க மட்டும்தான் தூதர்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஆதமும் தூதர் தான், நூஹூன்னு ஒருத்தர் அனுப்புனா அவரும் தூதர் தான், மூசா அவர் ஒரு தூதரு, ஈசா அவர் ஒரு தூதரு, இப்ராஹிம் ஒரு தூதரு, இஸ்மாயில் ஒரு தூதரு, இஸ்ஹாக் ஒரு தூதரு, யாக்கூபுங்கிற ஒரு தூதரு, அது மாதிரி யூசுப்ங்கிறவரு ஒரு தூதரு, தாவூது ஒரு தூதரு, சுலைமான் அவர் ஒரு தூதரு, ஐயூப் ஒரு தூதரு, சாலிஹ்னு சொல்லி அவர் ஒரு தூதரு. இப்படி அல்லாஹ் ஏராளமான தூதர்களை அனுப்புறான். எந்தெந்த பகுதிக்கு அனுப்புனான்னு அந்த பாஷையில அவங்க பேசுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தூதர் அல்லாஹ் அனுப்புறதா இருந்தா தமிழ் பேசக்கூடிய மக்கள்ல இருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து நீ மக்களுக்கு நல்லது சொல்லு, நான் சொல்ற செய்திகளை எல்லாம் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசு அப்படின்னு தேர்ந்தெடுத்து அனுப்புவான். இப்படி அல்லாஹ்வால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப அனுப்பப்பட்டிருக்காங்க. இத்தனை வரையறையெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்ல கிடையாது. எவ்வளவு தூதர் வந்திருப்பாங்க தெரியாது. சில பேர் விட்டு அடிப்பாங்க. 1,24,000 ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்படி கிடையாது. 1,24,000 கணக்கு கிடையாது. அதுக்கு மேலையும் இருக்கலாம், குறைச்சும் இருக்கலாம். நிறைய அனுப்பியிருக்கலாம், அதை நம்ம நம்பணும். ஏராளமான தூதர்களை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதர் அனுப்பணுங்கிறான். எத்தனை சமுதாயம் இருந்துச்சு அத்தனை சமுதாயத்துக்கும் அல்லாஹ்வால் தூதர்கள் அனுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு அந்த மக்களுக்கு போதனை செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க, துன்பங்களை சகிச்சுக்கிட்டாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பின வரிசை.
இப்படி ஏராளமான தூதர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டாங்க. அது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது சில பேர் வருஷம் சொல்லுவாங்க. ஒரு 10,000 வருஷம் இருக்கு, 20,000 வருஷம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நமக்கும் உள்ள வருஷ வேலி எவ்வளவு இருக்கும்னு கேட்டா இவ்வளவு வருஷம் சொல்ல முடியாது. ஏன்? சரித்திர காலத்தில் அவங்க வாழல. சரித்திர காலத்தில் உள்ளதான் மனுஷன் பதிவு பண்ணி வச்சு சொல்ல முடியும். முதல் மனிதருக்கு போய் என்ன சரித்திரம், எவன் சரித்திரம் எழுதுறங்கிறான், எழுத முடியாது. இவன்ட மனுஷன் இருக்கிற சரித்திரமே இந்த இயேசுக்கு பிஞ்சுதான் இவன் சரித்திரமே இருக்குது. கிமு கொண்டுதான் அளப்பான் எதையுமே. கிறிஸ்துவுக்கு முன்னாடியுமா கிறிஸ்துவுக்கு பின்னாடியுமா. அப்ப சரித்திரத்தை பத்தி இவன் சிந்திக்கிறத இப்பதான் செஞ்சிருக்கான்னு விளங்குது. அதுக்கெல்லாம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல அவங்க வாழ்ந்த மக்கள் அவங்க. அதனால எந்த வருஷத்துல அல்லாஹ் முதல் மனிதரை படைச்சான்றதுக்கு நம்மள்ட்ட குர்ஆன்லயும் அப்படி அல்லாஹ் சொல்லல. தேவையில்லை மனுஷனுக்கு சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லணும் அவசியமா? தேவை உள்ளதான் அல்லாஹ் சொல்லுவான். இது தெரிஞ்சு என்ன ஆக போறது? ஒரு 10,000 வருஷம்னா என்ன பண்ணிட போறீங்க? 10 லட்சம் வருஷம் என்ன கூடுதலா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? ஒண்ணும் கிடையாது. எத்தனை வருஷமா இருந்தாலும் நமக்கு ஒரு நன்மை கிடையாதுனால நன்மை இல்லாத அல்லாஹ் சொல்ல மாட்டான் தேவையில்லைன்னு சொல்லி. ஆனா இந்த எலும்பு கூடுதல் ஆய்வு செஞ்சு சொல்றான், அது 50 லட்சம் வருஷத்துக்கு முந்தைய மனித இனம் தோன்றிச்சிங்களாம். பழைய காலத்து எலும்பு கூட தேடி பார்த்து அது 50 லட்சம் வருஷத்துக்கு முந்தையே இருக்கும்னு சொல்லி. ஆனா நம்ம அசர்த்துமாரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூலுல்லாஹுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 51 தலைமுறை, ஆதம் முதல் 51ஆம் தலைமுறையாம் அப்துல்லான்னு ஒரு பாட்டை படிப்பாங்க. ஆதத்திலிருந்து அப்துல்லாக்கு 51 தலைமுறை வருதான். ஒரு தலைமுறைக்கு 100 வயசுன்னு வச்சாலும் இவங்க சொல்றது 5000 வருஷம் தான் ஆகும். 5000 வருஷத்துக்கு முந்தைய ஆதம் வந்தா சொல்றாங்க. இவங்களா விட்டு கட்டுறது அது. இந்த 51 தலைமுறைக்கெல்லாம் அப்படி ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ்ல இந்த ஆதம் வரைக்கும் அப்படி தலைமுறை சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய 4வது தலைமுறை தெரியுமான்னு சொல்லுங்க. கேத்துமா போறாள் இங்க இருக்கிற யாருக்காவது தன்னுடைய 4வது தலைமுறை தெரியுமா? உங்க அத்தாவை தெரியும், உங்க தாத்தாவை தெரியும், அவருடைய அத்தாவையும் தெரியும், அவருடைய அத்தா தெரியுமா? தெரியாது. இதான் நம்ம நிலைமை. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய 4வது பார்ட்னர் தெரியல. இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதமுக்கு இடையில 51 பேர் கண்டுபிடிச்சிட்டாரு. இது சொல்ல முடியுமா? இது விட்டு அடிக்கிறது எல்லாம் விட்டு ஒரு கவர்ச்சிக்காக வேண்டி பொய் சொல்றது. இது யாருக்கும் தெரியாது. எத்தனை தலைமுறை எல்லாம் தெரியாது. பல லட்சம் வருஷங்கள் ஆயிருக்கலாம், பல்லாயிரம் வருஷங்கள் ஆயிருக்கலாம். இப்படி இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு இடையில, அது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு இடையில ஏராளமான தூதர்களை அல்லாஹ் அனுப்புறான். எந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் தூதர்களை அனுப்புவான்னு கேட்டா, அதாவது ஒரு தூதர் வர்றாரு, மெட்ராஸுக்கு ஒரு தூதர் வர்றாருன்னு வைங்களேன். இப்ப ஒண்ணு வரமாட்டாரு, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வந்து அவர் நல்ல அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, மற்றதெல்லாம் வணங்காதீங்க, ஒரு கடவுளை தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு ஒரு போதனை செஞ்சு மூத்தா போயிடறான்னு வைங்க. கொஞ்ச நாள் சின்ன என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம அவரையே கடவுளாக்கி போடுவோம். அந்த தூதர் வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு சொல்லிட்டு போனார்னா, அவர் மூத்தா போன பிறகு என்ன செய்வோம்? அவர் படத்தை அப்படி வரையுவோம், அவரை கும்பிட ஆரம்பிப்போம், நீங்க தான் கடவுளுமோ, அப்ப 2 கடவுள் ஆகி போயிடும். இப்ப நம்ம திருத்திருக்கு இன்னொருத்தர் வருவார். அவர் போதனை ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் இன்னொரு ஆள் தேவைப்படாது. ஒரு தூதர் வந்த பிறகு அந்த சமுதாயத்துக்கே தொடர்ந்து தூதர்கள் வந்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப கேடு கேட்டவங்க இந்த இஸ்ரவேலர்கள், நிறைய தூதர்கள் அவங்களுக்கு. ஏன்னா அடுத்த நிமிஷம் மாறிடுவாங்களாம். ஒரு தூதர் வந்துட்டு போனவுடனே இசாக்கு ஒரு தூதர், அது பாக்கியம்னு சொல்லிட்டு இருப்பானுவ. எவ்வளவு கெட்டு இருந்தா அல்ல அப்படி தொடர்ந்து அனுப்பிட்டே இருப்பான். இஸ்ஹாக்குன்னு ஒரு தூதர் அல்ல அனுப்புறான் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இஸ்ஹாக்கு முடிஞ்சவன அவர் மகன் யாக்கூபும் தூதர், அவரும் போய் சொல்லி பாக்குறாரு. யாக்கூபுக்கு அப்புறம் அவர் மகன் யூசுஃபும் அவர் ஒரு தூதர். இப்படியே அந்த பாரம்பரியத்தில் சுலைமான், தாவூதுன்னு நிறைய வர்றாங்க. ஈசா வரைக்கும் வர்றாங்க, யஹ்யா ஜக்கரியா வரைக்கும் வர்றாங்க. எல்லாம் அவங்களுக்கு தான். அப்ப இப்படி அடுத்தடுத்த தலைமுறையில கெட்டு போனவன்லாம் இருக்காங்க. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு கெட்டு போனவனு இருக்கான். அவன் எப்படி எல்லாம் கெட்டு போறான், அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தூதர்களை அனுப்புவான். அந்த மாதிரி அல்லாஹ் அனுப்பிய தூதர்கள்ல கடைசியாக அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க முதல் மனிதர் யாரும் நினைச்சிடக்கூடாது, முதல் தூதர் யாரும் நினைச்சிடக்கூடாது. இவங்க செஞ்ச இதே வேலையை இதுக்கு முந்தி ஏராளமான பேர் செஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வேலையை இந்த உலகத்துல வந்து செஞ்சாங்களோ அந்த வேலையை, ஒரு கடவுள் கொள்கையை, அந்த கடவுளை வணங்கணும் என்பதை, ஒரு கடவுளை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பதை, கல்லு மண்ணு கலத குதிரையில கும்பிடக்கூடாது என்பதை எல்லாம் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தி இன்னும் ஏராளமான அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அத்தனை பேரும் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த மனித குலத்தினுடைய சுருக்கம். இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுக்கு வருவதற்கு இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு ஜோடி அல்லாஹ் படைச்சான், அதுல நிறைய பல்கி பெருகினாங்க, பிறகு தூதர்கள் அனுப்பிட்டே வந்தான். அந்த தூதர்களுக்கு பிறகு கெட்டு போயிட்டான் மனுஷன். மறுபடியும் இன்னொரு தூதரு, மறுபடியும் இன்னொரு தூதரு, ஒரு சமுதாயத்துக்கு 7 தூதரு, பல சமுதாயத்துக்கு பல தூதரு, மொழி வாரியாக தூதரு, மாநில வாரியாக தூதரு, நாடு வாரியாக தூதரு, இப்படி எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான்?
அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு காலத்துல இந்த பல நபிமாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ராஹிம் நபி இங்க தூதரா இருந்தாரு. இன்னொரு ஏரியாவில் வந்து அதே காலத்துல வந்து லூத் நபி என்ன செஞ்சாரு, அவர் இன்னும் பக்கத்துல தூதரா இருந்தாரு. ஒரே காலத்துல ஜக்கரியா நபி ஒரு பக்கம் தூதரா இருக்கிறாரு. அதே காலத்துல ஈசா நபியும் தூதரா இருக்கிறாரு. குர்ஆன்ல வருது. ஒரு காலத்துல மூசா நபியும் ஹாரூன் நபியும் ஒரே சமுதாயத்துக்கு ரெண்டு பேர் ரெட்ட தூதரா இருந்திருக்கிறாங்க. அதே மூசா நபி காலத்துல ஷுஐப் உண்டு மாமனார் இன்னொரு பக்கத்துல தூதரா இருந்தாரு. ஒரு காலத்துல எத்தனை தூதர்னு பாருங்க. அந்த தூதுத்துவத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவங்க எல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் அவ இன்டர்நேஷனல் தூதர். அவங்களை அனுப்பின பிறகு மொழிவாரிலாம் கிடையாது. அகில உலகத்துக்கு அவங்க தான் தூதர். கியாமத் நாள் வரைக்கும் அவங்க தான் தூதர். வேற ஒரு தூதர் வர்றதுக்கு எந்த வாய்ப்பு சான்ஸும் கிடையாது. அதெல்லாம் தூதர் ஆகுறாங்க. அந்த டாபிக்ல அதை கொஞ்சம் விவரமா வளர்க்குவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு நபி வர முடியுமா முடியாதாங்கிறத நபி ஆகுவாங்க 40வது வயசு வரலாறு அந்த இடத்துல நான் விரிவா சொல்லிடுறேன். இப்ப மனித குலத்தினுடைய வரலாறு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு வந்துடலாம். இப்ப நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு வந்துருவோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது, அவங்களுடைய பெயர் முகமது. இந்த முகமது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்பினான்ல, அல்லாஹ் எந்த ஊர்ல பிறக்க செய்தானோ அந்த ஊர்ல அல்லது அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் எந்த மாதிரி எல்லாம் கெட்டு போயிருந்தான் அந்த காலத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். அப்பதான் இவங்க என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு உங்களை வழங்க முடியும். சும்மா பிறந்தார் வளர்ந்தாருன்னா அதுல ஒண்ணுமே கிடையாது. அது என்ன மாதிரியான மக்கள்கிட்ட வந்து என்ன மாதிரி மாற்றினாங்கன்னு தெரிகிறதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற அந்த நேரத்தில் அந்த சமுதாயம் எப்படி எல்லாம் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான பழக்க வழக்கம், என்னென்ன மாதிரியான வணக்க வழிபாடு, என்னென்ன மாதிரியான கொள்கை, இதுகெல்லாம் எப்படி இருந்துச்சு என்பதை அந்த காலத்தை நம்ம வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடணும். அதுல ஒரு 2-3 எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? பொம்பளை பிள்ளை உசோட போச்சாங்க, ஒரு 2-3 விஷயம் தெரியும். இந்த 2-3 இல்ல, அவங்க எந்த அளவுக்கு மூட்டியமா இருந்தாங்கன்னா அதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வரும். அவ்வளவு ஒரு கிறுக்கணுகளா இருந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலத்துல ரொம்ப ஒரு மூட்டிகமும் மூடப்பழக்க வழக்கமும் அதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு ஒரு காட்டுமிராண்டிங்கிறம அப்படி ஒரு சமுதாயத்திலேயாக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அது என்னென்ன என்பதை வகைப்படுத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது அந்த காலத்தை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்தை பற்றி திருக்குர்ஆன்ல நான் சொல்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த அதிகாலை நேரம் சுபுவுக்கு பின்னேண்டு நாவரணிவ படிப்பாரு, அது மாதிரி கதையா இருக்காது. நாவரணிவ சொல்வார்ல, அதிகாலை ரசூலுல்லாஹ் சுபு தொழுது போவாங்களாம், போகும்போது கரெக்டா ஒரு கிளவி குப்பை வச்சு ரெடியா இருக்குமா, அப்படி கரெக்டா கொட்டுமா, ஒரு நாள் குப்பை கொட்டலையா, என்னமா குப்பை கொட்டலன்னு போய் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். உடம்பு சரியில்லைன்னுச்சான், ஒன்னு துவா செஞ்சாங்களா இஸ்லாத்துக்கு. இதெல்லாம் வந்து எந்த பள்ளிவாசலும் சுபுக்கு போனாங்க, அங்க பள்ளிவாசல் காபத்துள்ளாக போக முடியல, ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு அங்க ரகசியமா அறுக்கமுடைய வீட்டுல பிரச்சாரம் நடக்குது. இவ கதை ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்காக வேண்டி, இது எந்த குர்ஆன்லயும் இப்படி கிடையாது, எந்த ஹதீஸ் கிதாபுலயும் கிடையாது, இது கவிஞனுடைய கற்பனை. இப்படிப்பட்ட கற்பனையை நான் சொல்ல மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய காலம் எப்படி இருந்தது என்பதற்கு திருக்குர்ஆனிலிருந்து உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுவோம். வசன நம்பரோட நோட் பண்ணிக்கலாம் நீங்க. ஏன்னா இது ஒரு டெக்ஸ்டா இருக்கட்டுங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம இது பண்ணிருக்கோம். அது மாதிரி ஹதீஸ்கள்ல சொல்லும் பொழுது ஹதீஸ் நூலையும் ஹதீஸுடைய எண்ணையுமே நம்ம சொல்லுவோம். இந்த விஷயம் அந்த காலத்தில் இருந்துச்சு என்பதற்கு இந்த நூலில் இத்தனை நம்பர் ஹதீஸ் வந்து ஆதாரமா இருக்குங்கிற சான்றுகளோட தான் இதை சொல்லுவோம். முழு வரலாறுமே சான்று இல்லாத கற்பனைகள் என்னென்ன கலந்திருக்கு அதுகளையும் இது பொய்யுங்கிறது அடையாளம் காட்டிடுவோம். அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்துல என்ன மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிப்போம். குழந்தை பிறந்துருச்சுன்னா, பொம்பளை பிள்ளை பிறந்தா அதை வந்து உசுரோடையே புதைச்சு போடுவாங்க. பொம்பளை பிள்ளைங்கிறது வந்து நம்ம காலத்துல டவுரி இருக்குதே, அந்த மாதிரி டவுரிக்கு எல்லாம் அவங்க செய்யல. நல்லா விளங்கிக்கணும். பொம்பளை பிள்ளை இப்ப உசுரோட காலி பண்ணதான் செய்யறாங்க. இப்ப எதுக்கு காலி பண்றான்னு சொன்னா, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. பெருசா வளர்ந்தா 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எங்க போறது, 50 கிலோவுக்கு எங்க போறது, இதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு குழந்தையில சமாதி ஆக்கிடுவோமே அப்படி செய்யறான். இன்னைக்கு அன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வைரா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா
அதாவது பெண் குழந்தை பிறந்ததாக ஒரு செய்தியை ஒரு இடத்துல சொல்லப்படுமையானால் லல்ல வஜுஹு முஸ்வத்தா, அவன் முகம் கருத்து விடுகிறது. எதனால கருத்துறது தெரியுமா? எத்தவாரா மினல் கௌமி மின் சூயிமா புஷ்ரபிஹி, இந்த செய்தியை கேட்ட உடனே சமுதாயத்திலிருந்து அவன் மறைந்து வாழ ஆரம்பிக்கிறானா. அதாவது ஒரு வெட்கமான ஒரு காரியமா இருந்திருக்குது. வேற கல்யாணம் பண்ணி குடிக்க கஷ்டம்லாம் கிடையாது. அதாவது ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான்னு வைங்களேன், பிக் பாக்கெட் அடிச்சு மாட்டிக்கிட்டான், சமுதாயத்தில் வருவானா? ஒருத்தன் நல்ல மனசு மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு நாள் பிக் பாக்கெட் அடிச்சுட்டான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த பக்கமே 2 வருஷம் வரமாட்டான். இந்த சம்பவத்தை மறந்த பிறகு நம்ம மூஞ்சில முழிப்பான். இது ஒரு கேவலமான ஒரு காரியத்தை ஒருவன் செய்து விட்டால் எப்படி மக்கள்கிட்ட வருவதற்கு இப்படி பின்வாங்கி பயந்து ஒளிஞ்சி மறைஞ்சு வாழ ஆரம்பிப்பானோ, அதே மாதிரி பொம்புளை புள்ள பிறஞ்சிஞ்சோன்ன ஊரே கேள்வி பண்ணிருக்காங்க, எதுக்கு மறைஞ்சு வாழணும், இந்த பொம்பளை புள்ள வந்திருக்காமல இப்படின்னு ஒரு கேலித்தனமான ஒரு விமர்சனம் இருந்ததுனால இவங்க எவ்வளவு கிறுக்கணும்னு பாருங்க. அட பொம்பளை புள்ள பிறந்தா புதைச்சாண்டா கூட ஒரு பெரிய கொடூரம் இல்ல, கொடூரத்தோடு நின்று போயிடும். இவன் என்ன நினைக்கிறான்னா, பெண் குழந்தை பிறந்தது ஒரு பயங்கரமான ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு காரியத்தை அவன் செஞ்சிட்ட மாதிரி அதை ஒரு கேலிக்குரியதாக, பரிகாசத்துக்குரியதாக, அவமானத்திற்குரியதாக ஒருவன் கருதி இருக்கிறான் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. அப்ப இதுல எதுக்கு சொல்ல வரேன்னா, பெண் குழந்தையை புதைத்தார்கள் என்பது நீ நிறுத்திக்கிற கூடாது. பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இவனை உண்டாக்குறான். ஒருத்தன் நினைச்சா பொம்பளை பிள்ளையாகவோ நினைச்சா ஆம்பளை பிள்ளையா பெற முடியுமா? இதுல யாருக்கு எந்த பங்கு இல்லைன்னு கூட இந்த இல்மு கூட அவனுக்கு இல்ல, இந்த அறிவு கூட அவனுக்கு இல்ல. அது மாத்திரம் அது பிறந்து போச்சு, கட்டி கொடுக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னா கொடூரமானவன்னு சொல்லலாம். இவன் எவ்வளவு கூமுட்டையா இருந்திருக்கிறாங்க கேட்டா, பொம்பளை பிள்ளை பிறந்தனும் ஒளிஞ்சிடணும், வெளியே வரவே கூடாது, வெளியில வந்தா தலகாட்ட முடியாது, என்ன தலகாட்ட முடியாத அளவுக்கு இது ஒரு இதா நினைக்கிறான்னு சொன்னா, பெண்களை பற்றி அவங்களுக்கு இருந்த மதிப்பிட பாருங்க. அப்ப அந்த சமுதாயத்துக்கு ஒருத்தர் வரணுமா இல்லையா? இப்படி இதை ஒரு கேவலமா ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பதை ஒரு கேவலமானதாக, அதே நேரத்தில் அவன் குடும்ப வாழ்க்கையும் பொண்டாட்டியும் பொம்பளை தான், அவன் பொண்டாட்டியும் பொம்பளை தான், அதை கூட விளங்காம இது இன்னும் நீங்க சிந்திக்கணும். இந்த உசுரோட புதைக்கிறதுங்கிற சமாச்சாரம் ஏதோ அரபியர்கள்ட்ட தொன்று தொட்டு அப்படி இருந்துச்சு நீங்க விளங்கிட கூடாது. அப்படி இருந்திருந்தா அவனு எவனுக்கு பொண்டாட்டி கொடுக்க மாட்டாங்க. அது நீங்க விளங்கி அப்படி செஞ்சுட்டு தான் பொம்பளை பிள்ளை எல்லாம் துவச்சு விட்டாண்டு அடுத்து யார் இருப்பா? எல்லாருமே ஆம்பளை தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பொண்டாட்டி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம ஆய்வு பண்ற போது என்ன விளங்குதுன்னா, அப்பதான் ஆரம்பிக்கலாம் அந்த பழக்கத்தை கேவலமானதுன்னு சொல்லி அதை உடனடியாகவே சமாதி கட்டுறதுக்கு அல்லாஹ் ரசூலை தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டான். இது ரொம்ப காலமா ஒரு 100 வருஷம் நடந்திருந்தா ஒரு பொம்பளை கூட இருந்திருக்காது. 100 வருஷ காலத்துக்கு இப்படி ஒரு பழக்கம் அந்த சமுதாயத்தில் இருந்திருந்தா ஒரு பொம்பளை கூட இருக்காது. அந்த பழக்கம் அப்பதான் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஒரு பழக்கம் தொடரக்கூடாது என்பதற்காக சரியான நேரத்தில் அல்லாஹ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறான். ஒரு இடத்துல கூட சொல்றான், வைதல் மௌஊதத்து சுயிலத் பிஐயி தன்பின் குத்திலத், உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படும் மறுமையில். குழந்தைகள் நிப்பாட்டி விசாரிப்பேன், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை பிஐயி தன்பின் குத்திலத், என்ன பாவம் செய்வதற்காக நீ கொல்லப்பட்டாய்? அதை கேட்பேன் அர்த்தம். அதுக்கு சம்பந்தப்பட்டவனை கேட்கறது அப்படி சொல்லி கேட்டான். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளை விசாரிப்பேன், பிஐயி தன்பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டது, அதை பத்தி விசாரிப்பேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு மனித இனத்தில் சேர்க்க முடியாத ஒரு காட்டுமிராண்டிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சான்றுங்க. இன்னொரு பழக்கத்தை பாருங்க, அவங்களுடைய பழக்கம். ஒரு தகப்பனார் இருக்காரு, ஒருத்தனுக்கு ஒரு தகப்பனார், தாயார் இறந்தவனு தகப்பனாருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறாரு, 2வது கல்யாணம். தகப்பனார் இறந்து போயிடுறாரு. இப்ப தகப்பனுடைய மனைவியை நம்ம எப்படி நினைக்கணும்? உலகத்தில் எல்லாரும் எப்படி நினைக்கிறான்? தகப்பனுடைய மனைவிய தாய் தான், தாயுடைய அந்தஸ்து தான் எல்லாரும் பார்க்கறான். இன்றைக்கு வரைக்கும் கூட அதை பார்க்கறான். உலகம் பூரா அந்த ஒரு மரியாதை இருக்கு, தாயுடைய அந்தஸ்துல தான் வச்சு பார்க்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தகப்பன் இறந்தவுடனே தகப்பன் பொண்டாட்டியை இவன் பொண்டாட்டியை வச்சுக்குவான் மகன். அல்லாஹ் சொல்றான், இவன் நான் சொல்லல, சிலது மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, சிலது அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வலா தன்கிஹு மானகஹ ஆபாவுக்கும் மினன் நிசாய், உங்களுடைய தந்தையர் மணமுடித்த பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தன்
வசா சபீலா, இது அசிங்கமானது, கோபத்திற்குரியது, மிக கெட்ட ஒரு மார்க்கம், அதனால தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் பக்கராவுடைய அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் 22வது வசனத்துல சொல்றான். இது எதற்காக இந்த வசனம் அருளப்பட்டுச்சுன்னு கேட்டா, அபு கைஸ் ஒருத்தர் அவருடைய மனைவியை அபு கைஸ் இறந்த பிறகு அவருடைய மக கைஸ்ங்கிறவர் போய் கல்யாணம் பண்றாரு. அம்மாவை தாயுடைய நிலையில போற்ற வேண்டியவங்களை கல்யாணம் பண்றாரு. அதுக்கு தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். அப்ப தகப்பனுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. பெண்கள் ஒரு போகப்பொருள், சொத்து மாதிரின்னு வைங்களேன். நான் தகப்பனார் ஒரு 2 வீலர் வச்சிருக்காரு, மூத்தா போயிட்டாரு, யார் பயன்படுத்துறது? நம்ம தானே வச்சுக்கிறோம். அத தகப்பனார் பயன்படுத்தின வண்டி யாருங்க பயன்படுத்துவா? நீங்க என்ன பயன்படுத்துவீங்க? அப்படி பொம்பளைக்கு மதிப்பு என்னன்னு கேட்டா, ஒரு வண்டி மாதிரி, ஒரு சைக்கிள் மாதிரி, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கேவலமான ஒரு மிருக ஜாதிய ஒரு ஜாதியாத்தான் அந்த சமுதாயம் இருந்திருக்குது. அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு மூட நம்பிக்கை இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளதா சொல்லி முடிச்சிடுறேன். ஹதீசுகள்ல இருந்து அந்த காலம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லிடுவோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் அவரே பரப்புக்கு வருவோம். அந்த காலத்தை நீங்க ஆபத்துல வச்சாதான் இந்த மனிதர் என்ன பாடுபட்டு இவங்களை திருத்திருந்த லேசப்பட்ட காரியமா? எப்படிப்பட்ட நம்ம சாதாரண மக்கள்கிட்ட போறதுக்கு இப்படி யோசிக்கிறோமே, கற்பனையில கொண்டு வந்து ஆச்சரியமா இருக்குது. எப்படி இந்த எழுத படிக்காத தெரியாத இந்த மனிதர் இந்த மக்கள்கிட்ட மாரடிச்சு திருத்தினார் அப்படி பிரமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் இது. அதே மாதிரி பாருங்க, ஹஜ் இருக்குல்ல, காபத்துல்லா இருக்கு மக்காவுல. இந்த காபத்துல்லா என்பது இப்ப நம்ம ஒரு இறைவனை வணங்கக்கூடிய ஆலயமா இப்ப இருக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது அந்த காபத்துல்லா இருந்துச்சு. ஏன்னா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனர் நிர்மாணம் செஞ்ச கட்டிடம். அதுல சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த காபத்துல்லா இருந்துச்சு, ஒரு அல்லாஹ் வணங்குறதுக்கு பதிலா உள்ளுக்குள்ள சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி வணங்குவாங்கன்னு கேட்டா, ஹஜ்ஜிக்கு வருவாங்க. ஹஜ்ஜிக்கு வந்துட்டு ஹஜ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. உள்ளூர்காரன் வீட்டுக்கு போவான், வெளியூர்காரன் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வாச வழியா போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது ஹஜ் செஞ்சுட்டு போகும் பொழுது வாசல் வழியாக போக கூடாதான். ஏறி மோட்ல ஏறி, இப்படிலாம் காங்கிரீட் கட்டம்லாம் இல்ல, ஓடு ஓலை இதான இருக்கு. மேல ஏறி அந்த கீத்தையெல்லாம் பிச்சுக்கிட்டு கூரைய அப்படி குதிக்கணுமா ஹஜ்ல இருந்து வரும்பொழுது. இப்படி செஞ்சு இருந்திருக்கானுவங்க. இது என்னடா கேட்டா, நாங்க போகும்போது பாவிகளா போனோம்ல, அந்த பாவிகளாக வெளியேறிய வாசல் வழியாக புனிதமாய் இப்ப வர்றோம். அந்த புனிதமாய் அப்படி அந்த வழியில் நுழையக்கூடாது. அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம் கேட்டா, அது முகட்டு வழியாகத்தான் உள்ள வருவோம். இந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னா திருட்டு பையன் மாதிரி தான் உள்ள வரணும். போகும்போது நல்லா மரத்தனா போறான், யாருக்கு மாற செய்யறான் பாருங்க. போய் ஹஜ் செஞ்சு விட்டு எப்படி திரும்பி, அது அறிவுங்கிறது ஒரு கடுகளவு கூட இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு. அதுக்குதான் அந்த காலத்துக்கு பேர் ஐயாமுல் ஜாகிலியாம்பாங்க, அறியாமை காலம், ஜாகில் முட்டாள்தனமான காலம்னு சொல்றாங்களே. இப்படி எவனா பண்ணுவானா? பக்திங்கிற பேரால இது ஒரு லிமிட் வேணாமா அதுக்கு? அப்ப என்ன செய்வாங்க அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். பிறையை பற்றி கேட்கிறார்கள். அது ஹஜ்ஜிக்கும் மற்ற நேரங்களையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. லைஸல் பிர்ரி அன் தஅத்துல் புயூத மின் லுஹூரிஹா. அட வீட்டுக்கு முகட்டு வழியாக குதிக்கிறது இருக்கிற, அது ஒரு நன்மையான காரியம் இல்லையப்பா. வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, இறைவனை அஞ்சி நடந்து கொள்வதுதான் நன்மையான செயல். வஅத்துல் புயூத மின் அபவாபிஹா, வீடுகளுக்கு வாச வழியாக உள்ளவங்க வீட்டுக்கு போறதுக்கு இதையெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு தூதர். அதாவது நமக்கு இறை தூதருக்கு நம்ம தொழுறது எப்படி, நோன்பு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மக்களுக்கு வீட்டுக்குள்ள எப்படி போறதுங்கிறத சொல்லிக் கொடுக்க ஆள் வேண்டியிருக்கு. உங்களுக்கு இதை யாராவது சொல்லித் தருவாங்களா? இது உங்களுக்கே தெரியுது. அந்த மக்களுக்கு எதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, வீட்டுக்குள்ள போறாத வாச வழியா போ, மோட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ள குதிக்காத, அப்படி எவ்வளவு கிருக்கீங்கன்னு பாருங்க. இது அல்லாஹ் சூரத்துல் பக்கராவுல 189வது வசனத்துல இது அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இந்த காலத்துல இருக்கத்தான் செய்யுது. சில ஊர்களில் கிராமங்கள்ல இருக்குது. இன்னும் இவங்களும் ஜாகிலியாவில் இருக்கானு விளங்கிற வேண்டியதான். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரி இதெல்லாம் பிறந்துருச்சுன்னு சொன்னா, சில நாட்கள்ல பீடையான நேரத்தில், பீடையான நாட்கள்ல அது பிறந்துருச்சுன்னு சொன்னா காதை பிடிச்சி அறுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கு இருக்குது, கழுதைக்கு அறுத்து விட்டுருப்பாங்க. எங்க பகுதியெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம்.
கழுதை இருக்குல்ல பாருங்களேன், காது அப்படி அறுத்து விட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா காது அறுத்து இருக்கும். இப்படி ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறதுக்கு காது அறுக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இது என்னத்துக்காக போட்டு அறுக்கிறான்? ஒரு கால்நடை நம்ம யூஸ் பண்றதுக்காக ஒண்ணு தின்னுட்டு போ, இல்ல ஏறி சவாரி செஞ்சுட்டு போ, அதுக்கு எல்லாம் படைச்சிருக்கிறான். இதுல எல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் சடங்கு வச்சிருப்பான். இந்த கால்நடைக்கெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கான்? சடங்குகளை வச்சிருக்கிறான். அது கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்து நிசாவுல 119வது வசனத்துல, ஒல ஆமுரன்னஹும், சைத்தான் சொல்றானா, நான் இவர்களுக்கு ஆணையிடுகிறேன், பொலையு கையிருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பையே மாற்றி அமைக்கிறார்கள். இன்னொரு இடத்துல வருது, ஒலையு கையிருன்ன ஹல்கல்லா பொலையு பத்திக்குன்ன ஆதானல் அண்ணாம், கால்நடைகளுடைய கால்களை எல்லாம் அறுத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ரெண்டு வேலையை செஞ்சிருக்காங்க. கால்நடை இது பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், அழகான நாக்கு இருக்கும். இந்த நாக்குல ஒரு ஈட்டியை குத்தி அல்லாஹ் படைச்ச அந்த படைப்பை இப்படி கூட தச்சுக்கிட்டு வருவோம் பக்திங்கிற பேர்ல. இன்னைக்கு பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பாக்குறீங்கல்ல? இன்றைக்கு இருக்குங்க அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த அழகான உறுப்புகளை என்ன அல்லாஹ் பாக்கியமா தந்திருக்கிறான். இதையெல்லாம் போட்டு அறுத்துக் கொள்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதை கூட விளங்காம என்ன செய்யறாங்க? இன்றைக்கு கூட மக்கள் அழகு குத்துறதுங்கிற பேர்ல இப்படி நாக்கு வாயெல்லாம் குத்தி பார்த்தா வேல் மாதிரி வச்சுக்கிட்டு தர்மம் கட்டு வருவாங்க, வாய் பேச முடியாத நிலையில. இது மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுடைய அழகான படைப்புகளை இப்படி குத்திட்டு இருப்பான். தலைவர் இங்க குத்தி இங்க வரும், இப்படி எல்லாம் வெளியே நடமாடிட்டு இருப்பான். அப்ப அல்லாஹ் படைச்ச அழகான படைப்புகளை மாற்றிக் கொள்வதற்கு இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு தூதர் தேவைன்னாலும் தூதருடைய போதனை நமக்கு இன்னைக்கு மிச்சமா இருக்கு, அதை வச்சு திருத்திக்கலாம். அன்றைக்கு இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு, உருமுகளை எல்லாம் சேதமாக்கிறது. இதை அல்லாஹ் 119 அன்னிசாவுல சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் இந்த கால்நடைகள்லயே பல வெரைட்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு கால்நடைய நல்ல கற்பமா இருக்கும்போது, ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம், அதாங்க கால்நடைங்கிறது. இது நல்லா நிறை மாசமா இருக்கக்கூடிய நேரத்தில் அதை என்ன செஞ்சிருவாங்கன்னா கடவுளுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. கடவுளுக்குன்னு சாமிக்கு லாத்து உஸ்ஸா ஏதாவது ஒரு கடவுளுக்கு நேர்ந்து விட்டுருவான். அது குட்டி போட்டவன அந்த குட்டியை பிடிச்சி தனியா பிரிச்சு வச்சுக்கிடுவான். அந்த பால் இருக்குல்ல, பாலை கறக்க மாட்டான். கடவுளுக்கு நேர்ந்து விட்டாச்சுல, அந்த பால் கடவுளுக்கு சொந்தம். குட்டியையும் குடிக்க விட மாட்டான். அந்த பிறந்த குட்டியையும் பால் குடிக்க விட மாட்டான். அவனாவது கறந்து குடிக்க மாட்டான், அவனும் குடிக்க மாட்டான். அதோடவே என்ன செய்யாது, சுத்திக்கிட்டே இருக்கும். அது கடவுளுக்கு நேர்ந்து விட்டோம், அந்த பால் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு நாங்க நேர்ச்சை பண்ணிட்டோம், அதனால பால் கறக்க மாட்டோம்ன்றான். இது ஈட்டியால குத்துறதோட ஒரு கால்நடைக்கு பெரிய சித்திரவதை. அந்த பால் சுரக்கக்கூடிய நேரத்தில் அது சரியான மனிதனாவது என்ன செய்வான், அவன் ஒரு பெண்ணுக்கு அது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டா கூட அந்த பால் கட்டி போகாம இருக்க அதுக்கு சில மசாஜ் பண்ணி வேற ஏதாவது ஈர துணி காஞ்சி ஏதாவது வச்சுக்கிச்சு அந்த வேதனையை மனிதன் குறைச்சு கொள்ள முடியும். மனிதனுக்கு அப்படி ஏற்பட்டா இந்த கால்நடை என்ன பண்ணும், இந்த பால் சுரந்து ஒண்ணு அந்த கன்றை குடிக்கணும், இல்லைன்னா கறந்துடணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா அது உங்களுக்கு சிறுநீர் அடக்க முடியுதா? அடக்க முடியல. அடக்க முடியாட்டாலும் ரொம்ப முடியலன்னா கையிலையாவது அப்படி சிறுநீரை கழிஞ்சு விட்டுறலாம், ஒன்னும் ஆயிராது. இந்த பால் அப்படி வெளியேற்ற முடியுமா? அதே மாதிரியான உணர்வு வரும். சிறுநீரை வெளியேற்றுற மாதிரி அதை வெளியேற்றுறது நம்ம கையில கிடையாது. சிறுநீரை ஒரு ஆடு தானா வெளியேற்றிடும், ஒரு மாடு தானா வெளியேற்றிடும். அந்த பாலை பால் சுரக்கும், கட்டும், ஊரும், அதை வெளியேற்றணும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம தான் என்ன செய்யணும், மனுஷனா வெளியேற்றிடுவான். கால்நடை என்ன பண்ணுங்க, அது துடிக்கிறதையும் அந்த வேதனையில் அப்படியே கத்துறதையும் அதுல போய் உரசும், இதுல போய் உரசும், பார்த்து சிரிப்பாங்க. அது கடவுளுக்கு நேர்ந்துட்டாங்க, அது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. கடவுளுக்காக நம்ம கொடுத்துட்டோம், இந்த கடவுளை ஏத்துக்கிறவாண்டி இதுக்காக ஒரு இப்படி ஏத்துக்கிறோம் ஒரு கடவுளா? முதல்ல கடவுளையும் எங்களுக்கு விளங்கல, இப்ப இதையெல்லாம் விரும்பக்கூடிய ஒரு கடவுளா இருப்பானா? இப்படி கடவுளுக்காக நேர்ந்து விட்டுருப்பான். இதுக்கு பேர் பகீரத்துமா. குர்ஆன்ல அப்படி ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் மாயிதாவுல 103வது வசனத்துல. இன்னொன்னு, இந்த இது பொம்பளைக்கு உள்ளது, பெண்ணுடைய கால்நடைகள் இருக்கிற பெட்டைகள், ஆடு மாடு இது மாதிரி உள்ளது. காலத்துல அதையும் நேர்ந்து விட்டுருவான். அதை என்ன செய்வான்னு கேட்டா ரெண்டு விதமா நேர்ந்துடுறது. இங்கே அது இங்கேயும் இருக்குது. நேர்றதா இருந்தா நேர்ச்சி மார்க்கத்தில் உண்டு கடவுளுக்காக வேண்டி. முழுசா கடவுளுக்குன்னா அது ஏழைக்குன்னு அர்த்தம். இஸ்லாத்துல நேர்ச்சி இல்லையான்னு கேட்க கூடாது. நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யலாம், அல்லாவுக்காக நேர்ச்சை பண்ணலாம். அல்லாவுக்காக நேர்ச்சை பண்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அதை அறுத்து ஏழைக்கு தர்மம் செய்யணும், அவ்வளவுதான்.
அல்லாஹ் பயனடைகிறான் அர்த்தமே கிடையாது. இஸ்லாத்திலும் நேர்ச்சி இருக்குது. இஸ்லாத்துல அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி என்று சொல்லப்படுவது பூரா யாருக்கு சேரும்? ஏழைக்கு தான் சேரும். ஒரு மாடை நீங்களே நியத்து பண்றீங்க, அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி வயிற்று வலி குணமாயிடுச்சுன்னா இந்த மாட்டை அறுத்து உனக்காக நான் தர்மம் செய்யறேன், உனக்காக நான் செய்யறேன் முடிவு பண்ணிட்டீங்க. இந்த மாட்டை கொண்டு பள்ளிவாசல் கொண்டு கட்டிட்டு போய் முடியாது. அப்படி நேர்ச்சை பண்ணுனா நீங்க என்ன செய்யணும்? இஸ்லாத்துல அந்த மாட்டை அறுத்து சமைச்சோ பச்சையாகவோ ஏழை பாளையலுக்கு கொடுத்துடணும். ஏழைக்கு கொடுக்கறது அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது. இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துல கடவுளுக்கு கொடுக்கிறது ஒண்ணு கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? காளமாட்டை பிடிச்சி கடவுளுக்குன்றுவாங்க. கடவுளுக்குன்னு அறுத்து அந்த கரிய ஏழைகளுக்கு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. கடவுளுக்குன்னு ஒரு காளமாட்டை நேர்ந்து விட்டுட்டா அது ஊரு பூரா மேயும். யாரும் தொடக்கூடாது, அது மேல ஏறக்கூடாது. ஒருத்தனை குத்தி சாவடிச்சாலும் அதுக்கு ஒண்ணும் பேசக்கூடாது. கடவுளுடைய மாடு. ஒரு மாடு இருக்கு, ரொம்ப நல்லா தீட்டி வளர்த்து விட்டுருவாங்க. அது அது கடவுளுக்கு சொந்தம்னு அது கூட அடையாளம் போட்டு விட்டுருவாங்க. இந்த மாடு என்ன செய்யலாம்? இப்ப வரும், நம்ம அடிக்க கூடாது, வாட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்குள்ள ஏறி தீவியை தள்ளி விடும், நம்ம ஒதுங்கிக்கிறணும். இல்ல அந்த தீவி அந்த காலத்துல எதுவும் கேட்கக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த மாடு தள்ளி விட்டா என்ன செய்யணும்? ஒதுங்கிக்கிறணும். அப்படி போகும்போது சின்ன பையில ஒரு சிலிப்பு தள்ளி தூக்கி எஞ்சிரும். கடவுள் மாடுல ஒண்ணும் செய்யக்கூடாது. அப்ப அதன் மீது எந்த சுமையும் ஏற்றக்கூடாது. அது யார் வீட்டு வயல்லையும் போய் மேயும். வயல்ல போய் அறுவடை செய்ய, வயல் இந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல யார் வீட்டுல வேணாலும் எதையும் திண்டு வந்துடலாம். வீட்டுக்குள்ள நுழையும். கடவுள் மாடு திங்கின்னு கை கட்டி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான், திண்டு விரட்டி விட வேண்டியதான். இப்படி ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்து ஏழைக்கு கொடுத்துட்டா அது ஒரு விஷயம். இப்படி ஒரு நேர்ச்சை பண்ணி வச்சிருந்தானோ இதுக்கு பேரு வசி சாயிபத்துன்னு பேரு. இன்னொன்னு பாருங்க, மனுஷனுக்கு மாதிரியே இந்த ஆடு மாடுக்கு ஒரு அளவுகள் வச்சிருந்தாங்க. எந்த ஆடாவது, எந்த மாடாவது, எந்த ஒட்டகமாவது முதலாவது குட்டியையும் பெண் குட்டியா போட்டு பெட்டையா போட்டுட்டு ரெண்டாவது குட்டி அப்படி போடுமையானால் அது கடவுளுக்கு. ரெண்டு பெட்டை போட்டுருச்சுல, அதை நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி உள்ளதை என்ன பண்ணிடுவாங்க? அது வேற, அதாவது ஆண் மிருகங்களை சவாரிக்கு செய்யாம அவுத்து விட்டுருவாங்க. பெண் மிருகங்களை கடவுளுக்கு நேர்ச்சை பண்ணுனா அந்த பாலை கறக்காமல் குட்டிக்கும் கொடுக்காம வெளியே விட்டுருவாங்க. இது போக இந்த குழந்தை பெற்ற பிரசவிக்குதுல, கன்று போடுதுல, அந்த மாதிரி பிராணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து 2 குட்டி போட்டுச்சுன்னா அது வெளியே விட்டுருவாங்க. சோறு கொடுக்கறது இல்ல, அதை கவனிக்கிறது இல்ல. அது கடவுளுடையது, எங்க வேணாலும் போகலாம், யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம். சோத்துக்கு இல்லாம செத்தாலும் பத்தி கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரியாக ஒரு மூட நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இன்னொன்னு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா, இது உட்காந்து எண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு ஒட்டகம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு காளை மாடு இருக்கு. இது என்ன செய்வாங்களாம்? இந்த காளை மாடை கடவுளுக்கு நான் கொடுக்க போறேன். எப்ப கொடுப்பேன் தெரியுமா? 100 தடவை இந்த காளை மாடு 100 பசுமாட்டோட சேர்ந்துடணும். 100 தடவை, 101வது தடவை சேர்ந்தா நான் கொடுத்துருவேன் ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க. 100 50 உண்டு. இந்த காளை மாட்டுக்கு முன்னாடி சுத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் என்ன முடியும்? இந்த மாடு எத்தனை தடவை அது குடும்பத்துக்கு ஈடுபட்டு இருக்குது இப்படின்னு சொல்லி 100 தடவை 50 தடவைன்னு சொல்லி கணக்கு வச்சிருப்பாங்களாம். அவன் சக்தி தகுந்த மாதிரி அவன் நேர்ச்சி இப்படித்தான் பண்ணுவாங்களாம். 100 மாட்டோட இது போயிடுச்சுன்னா இதை நான் விட்டுருவேன். இன்னொருத்தன் என்ன செய்யறது? 200 மாட்டோட போனாலும் நான் விட்டுருவேன். இன்னொன்னு 50, அவன் சக்திக்கு தகுந்த மாதிரி. இதுக்காக வேண்டிய மாட்டுக்கு முன்னாடி சுத்துவாங்களாம். அதுக்கு காளை மாட்டுக்கு பின்னாடியே 1 வெள்ளிக்கிழமை 1 சனிக்கிழமை 3 இது கணக்கு பண்ணி எவ்வளவு கிறுக்கணும்னு பாருங்க. இது எதுக்கு சிரிக்கிறது சொல்லல, எப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டிகள் மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க அது சொல்றான். அல்லாஹ் மா ஜஅலல்லாஹு சூரத்துல் மாயிதாவுல 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின், பஹீரத்து என்று ஒரு வகையை அல்லாஹ் ஆக்கவில்லை. இந்த பஹீரத்து தான் அந்த பால் கறக்காமல் விடுறது. பஹீரத்துக்கு அர்த்தம் செய்ய முடியாது, விளக்கம் தான் சொல்ல முடியும். பஹீரத்துனா குட்டி போட்ட மிருகத்தை பால் கறக்காமலும் அந்த குட்டிக்கு பால் கொடுக்காமலும் விட்டுறது. பஹீரத்துன்னு அல்லாஹ் ஒன்னை ஏற்படுத்தவில்லை. ஒலா சாயிபத்தின், சாயிபத்துனா அந்த காளமாட்டை நேர்ந்து விட்டுருது. காளமாடு கிடாயி எல்லாமே எந்த சுமையும் ஏத்துறது இல்ல. அப்படி ஒன்னையும் அல்லாஹ் படைக்கவில்லை. ஒலா வசீலத்தின், வசீலானா தொடர்ந்து 2 பெண்குட்டியை போடுறது. அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தையும் அப்படி ஒரு கலாச்சாரத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஒலா ஹாமின், ஹாமுன்னா அந்த குட்டி கொடுக்கிறது, அது புரிஞ்சுக்கிறீங்களா?
எத்தனை தடவை இது பெண் இனத்தோட சேர்ந்து இருக்குது. இப்படி என்பதற்குல இதையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. வலாக்கின் இல்லதீன கஃபரு யஃப்தரூன அலல்லாஹில் கதிப. இந்த நிராகரிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் தான் செஞ்சாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அவங்க அதை நினைச்சா செஞ்சாங்க, கடவுளுக்கு தானே பண்ணாங்க. அப்ப கடவுளின் பெயரால இவங்க இட்டு கட்டுறாங்கன்னு சொல்லி சூரத்துல் மாயிதாவுல அல்லாஹ் இதை கண்டிக்கிறான். அப்ப இப்படி ஒரு கிறுக்குத்தனமான பழக்கமும் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன செய்வாங்க தெரியுமா? இத பாருங்க வேடிக்கைய. நம்மள்ட்ட இருக்குது அது மாதிரி கொஞ்சம் லேசா, அவங்க அளவுக்கு இல்லாட்டாலும் இந்த நவீன காலத்திலும் இருக்குது. நம்ம வீட்டுல வகையான சாப்பாடு சமைக்கிறாங்கன்னு வைங்களேன், கறி மீன் முட்டை பொரிச்சது மாதிரி வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இதை நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? எல்லாத்தையும் நம்ம ஆம்பளை மேய்ஞ்சிருவோம், பொம்பளைகளுக்கு வைக்க மாட்டோம். பெரும்பாலான ஊடுகள்ல அவ்வளவு நாம மாப்பிள்ளார சாப்பிடறாங்க, அவ்வளவு சந்தோஷம். அதான் நமக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது? அன்சுத்தை மகா இதா தைம்த, நீ உண்ணும் போது அவளுக்கு உண்ண கொடுக்கணும், சேர்ந்து உண்ணணும், அவளுக்கு வயிறு இருக்குன்னு நினைக்கணும். இப்படி எல்லாம் மார்க்க இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. இன்றைக்கு கூட நம்ம அதை பேண்ற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் போட்டு இருக்கான்னு கேட்க மாட்டான். வைக்கிறலாம் மேய்ஞ்சிட்டு வேற ஏதாவது இருக்காங்க, அப்ப வெறிஞ்சிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பாக்குறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கலாம், அந்த மிருகங்கள்ல உள்ள கால்நடைகள் இருக்குல்ல, உள்ளக்குள்ள பார்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது கிட்னி, குடலு, ஈரல், நுரையீரல், கல்லீரல், இதுகளெல்லாம் ஆண்களுக்கு ஹலால், பெண்களுக்கு ஹராமு. அல்லாஹ் சொல்றான். அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்களாம். திங்கிறதுக்காக வேண்டி இந்த வெளி வெரைட்டி வேணா ரெண்டு வருஷம் இருக்க உள்ளக்குள்ள ஐட்டங்கள் இருக்குல்ல, கால்நடைகளுக்கு உள்ள முக்கியமானது, டேஸ்டா இருக்கக்கூடியது, இதுகள் எல்லாம் ஆம்பளைக்கு ஹலாலு, பொம்பளைக்கு ஹராமு இப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி கிறுக்கணும் சொல்றதுக்காக சொல்றேன். அட எங்களுக்கு சக்தியா இருக்கு, நாங்க திங்கிறோம், அது ஒரு விஷயம்ங்க. நீங்களாம் கூட பாவம், அப்படியே பாவம். ஹராம்னா என்ன, வேற என்ன? நமக்கு ஹலால் ஹராம் இந்த மாதிரியா? அது ஒரு பாவமான செயலாக அந்த பெண்களை ஒதுங்கிடுவாங்க. நம்ம தொடக்கூடாது, பாவம், எல்லாம் கோச்சிக்கிடுவான், பாவமான காரியம். எப்படி சாராயம் குடிக்கிறதுக்கு பயப்படுறோமோ அப்படி ஒரு பயத்தை பெண்களுக்கு இயற்கையாக உண்டாக்கி வச்சிருது. அப்பதான் நல்லா மேயலாம்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காலு மாபி புத்தூனி ஹாதிகில் அண்ணாமி, அண்ணாமுண்டே ஒரு சூறா இருக்கு, அதை படிச்சு பார்த்தீங்கன்னால அந்த சூறா படிச்சாலே போதும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ணாமுண்டா கால்நடைகள், கால்நடைகள் ஒரு சூறா அல்லாஹ் வச்சிருக்கிறான். இவங்களே கால்நடைகளா இருந்தாங்கன்னு ஒரு புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு மோசமா கால்நடைகளை விடவும் கேடு கட்டவங்க இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரு வசனம் தான் இது. காலு மாபி புத்தூனி ஹாதிகில் அண்ணாமி, இந்த கால்நடைகளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறத அது ஹாலிசத்துள்ளி துக்கூயினா, எங்கள்ல ஆண்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. முஹர்ரமுன் அல அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவியருக்கு ஹராமாக்கப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்பவும் இருக்குது. கிட்னி எல்லாம் பொம்பளைங்க கூட நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறான். எனக்குதா கிட்னி இருக்கு பாருங்களேன், ஆட்டுல நல்ல டேஸ்டா இருக்கு, அதை வேணும் சொல்றான். நம்ம ஆட்களை பொம்பளை திங்க கூடாது இப்பவும் சொல்றவங்க இருக்கிறான். சில வீடுகள்ல ராமநாத் ஜில்லாவெல்லாம் உண்டு, எங்க போயிடலாம் பொம்பளை திங்க கூடாதுவாங்க. ஏன்னா இவர் தங்கிருக்கா வேண்டி கொஞ்சம் லேசா இருக்குது. அவன் எல்லாத்தையும் டோட்டல் அடிச்சுட்டான். இவன் கிட்னியை மட்டும் அடிக்கிறான், அவன் நுரையீரல், கல்லீரல், அந்த ஈரல் எதெல்லாம் உள்ள நல்ல டேஸ்டா இருக்குமோ அவ்வளவு ஆம்பளைக்கு தான், அதுக்கு தான் எல்லாம் படைச்சிருக்கிறானா, பெண்களுக்காக படைக்கலையா. அப்ப இவங்க எந்த மாதிரி பாருங்க, என்ன விளங்குதுன்னா கிறுக்கணும் ஒன்று விளங்குது. பொம்புளையில ஒரு வகையில வச்சுக்கிறது இல்ல. என்ன சொன்னாலும் நம்புற அளவுக்கு அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க. எனக்கு மட்டும் என்னடா ஹராமு, உனக்கு மட்டும் என்ன கேட்கிற அளவுக்கு பெண்கள்ட்ட நாலேஜ் இருக்கல. அப்ப அப்படி சொல்லிக்கிறாங்க. மாபி புத்துமணி ஹாதிகில் அண்ணாமி காலிசத்துல் இது கூறினா முஹர்ரமுன் அலா அஸ்வாஜினா, சூரத்துல் அண்ணாம்ல 139 வசனம். அப்புறம் அதுக்கடையில இப்ப சொல்லணுமா பாக்குறத? சரி, அவர் நிலைமை மோசமா இருக்குதான். அதாவது இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துறதுக்கு எவ்வளவு செலவு ஆகும் உங்களுக்கு தெரியுது. வீடியோ, பிளாஷ் லைட் போடுறோம், பல விஷயங்கள், வாடகை கொடுக்கணும், 6000 ரூபாய் இதுக்கு வாடகை. நீங்க உட்கார்ந்து அந்த பகுதிக்கு இந்த மாதிரி செலவுகளுக்கு சமாளிக்க முடியாம தடுமாறுறாங்க அது நடத்தக்கூடியவர்கள். வணங்குதா? அதுக்காக வேண்டி இதை நடத்துற ஆளுக்கெல்லாம் பீஸ் கிடையாது. வணங்குதா? செலவு அப்படி நினைச்சுக்கலாம். அந்த மீளாது விழாவில் ரூபா வாங்குவாங்களே, அப்படி எதுவும் பணம் முடிப்புலாம் கொடுப்பாங்களோண்டு அது வாங்கவும் கூடாது, வாங்கவும் மாட்டோம். அது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அது அந்த மாதிரி அதுக்கு கேட்கல, அவங்க வச்சுக்கிறது கேட்கறாங்க. நிர்வாகம் பண்றதுக்கு அதாவது முஸ்லீம் ட்ரஸ்ட்ல இருந்து அதை ஒழுங்கா நிர்வாகம் பண்ணி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க, நிறைய காப்பிகள் போட்டு பல பகுதிகளுக்கு அனுப்ப,
அதுக்கெல்லாம் தேவைப்படுறதுனால கொஞ்சம் நல்லா தாராளமா ரமணான்ல 1க்கு 10 கிடைக்கும், கூடுதலாவே கிடைக்கும். ஏத்துக்கலாம். 1500 ரூபாய் அந்த கேசட் எல்லாத்தையும் சேர்த்து வருதா? அது கேசட் ஃப்ரீ, அது மாதிரி பண்ணிக்கலாம். சரி, இது ஒரு பழக்கம் விளங்கிக்கிறங்க. அதாவது இதெல்லாம் நீங்க அப்படியே அவங்கள ஒரு கற்பனையில கொண்டு வந்துடலாம். எந்த மாதிரி ஒரு சமுதாயமா இருந்தாங்கிறத நீங்க கற்பனையில கொண்டு வர்றதுக்காக சொல்றேன். இன்னொரு பழக்கத்தை கேளுங்க. இது இப்பவும் இருக்கு, முஸ்லீம்கள்ட்ட இல்ல, அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான். முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூட நம்பிக்கை இருக்குது. என்ன மூட நம்பிக்கை? கடவுளை வணங்குறேன்னு போவான். கடவுள்டா யாரு? சர்வசக்தி உள்ளவன், நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியவன், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் கடவுளுங்கிறது. ஒரு சாதாரண வீட்டு தலைவர்னா தலைவருக்கு மரியாதை கொடுக்கணும், ஜமாத் தலைவருக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு எம்எல்ஏக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு முதலமைச்சர்னா அதுக்கு மேல மரியாதை கொடுக்கணும், ஒரு பிரதமர்னா அதை தாண்டி மரியாதை கொடுக்கணும், கடவுள்னா அதுக்கு மேல கொடுக்கணும்ல. இதான மரியாதை கொடுக்கணும் அளவுகோல். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காபத்துல்லாவுக்கு போயிருவாங்க அல்லாஹ் வணங்குறதுக்கு. என்ன போய் வணங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்க நின்றுட்டு ஹுய் ஹுய் அடிக்கிற விஷயம் அடிக்கிறது. அல்லாஹ் வணங்குற முறை வணக்கமே இதான் அவங்களுக்கு. வணங்குதா? அங்க வணக்கம்னு சொல்லி ஒரு தொழுகை, ஒரு இது அல்லாவே நீ பிரார்த்தனை எல்லாம் கிடையாது. காபத்துல்லாவை நின்று கொண்டு கடவுளை சந்தோஷப்படுத்துறோங்கிற பேர்ல என்ன செய்வாங்க? விசில் அடிப்பாங்க. விசில் அடிச்சா வணங்குறாங்களோ பக்தியில. விசில் அடிக்கிறது, கையை தட்டுறது, கும்மாளம் போடுறது. அப்ப கும்மாளமும் சீட்டி அடிக்கிறது தான் இவர்களுடைய வணக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் சுட்டி காட்டுறான் ஒரு வசனத்துல. மாக்கான சலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முகாஅம் வ தஸ்தியா. இவர்களுடைய வணக்கம், அதுவும் காபத்துல்லாவில், பைத்துனா காபத்துல்லா, காபத்துல்லாவில் இவருடைய வணக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இல்லா முகாஅம் வ தஸ்தியா, சீட்டி அடிக்கிறோம். சீட்னா விசில் அடிக்கிறது. விசில் அடிப்பதும் கை கொட்டுவதை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. அதாவதுங்க 10 வணக்கத்துல இதவும் செஞ்சா பரவாயில்லைன்றலாம். அதாவது தொழுகைகளுக்கு அல்லாஹ்லாம் கும்பிட்டு கடைசியா ஒரு சீட் அடிச்சா சந்தோஷம், அப்படியே எடுத்துக்கலாம். இந்த 2 தான் வணக்கமே அவங்களுக்கு. இதை தவிர வேற இல்ல. அதாவது இவங்களுடைய கடவுள் வணக்கமே என்னன்னு கேட்டா, ஒன்று சீட்டு அடிக்கிறது, இன்னொன்னு கை கொட்டுறது. இந்த 2 தவிர வேறு எதுவும் இவர்களுடைய வணக்கமாக இருக்கவில்லை. அப்ப இபாதத்தை இவங்களுக்கு தான். இப்போ இதை பாக்குறீங்க வேற சமுதாயத்தில். இந்த கடவுள் தானே, கடவுளைத்தானே நம்ம வணங்க போறோம், கடவுளை தானே அது கடவுளா இல்லையான்ற விஷயம் அவனவன் நம்பிக்கைப்படி அது கடவுள் தானே. நம்பிக்கைப்படி கடவுளை தேர்ல வச்சு எடுத்துட்டு வரும்போது அப்படி தண்ணி அடிச்சுட்டு வீண் அடிச்சுட்டு முன்னாடி போவான் ஒரு கூட்டம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை விட கூட விளையாண்டுருக்கான். இவன் கொஞ்சமா இருக்கிறான். அவன் வணக்கமே இதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். காபத்துல்லாவுக்கு போறது என்ன? வீட்டுல சொல்லிட்டு போறது வணங்கிட்டு வர்றேன், அது சீட்டு அடிச்சுட்டு வர்றேங்கிறான். வணங்கிட்டு வர்றேன்னு சொன்னா அர்த்தம் விசில் அடிச்சுட்டு வர்றது. இதான் கடவுளுக்கு கொடுக்குற வணக்கம். எப்படிப்பட்ட சமுதாயம் பாருங்களேன். நமக்கு நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. இப்படி இல்லாம இது ஏன் வணக்கமா இப்படி நினைப்பாங்க? கடவுள்னா இவங்க என்னத்தை வணங்கி வச்சிருக்காங்க? அப்ப அதை சொல்றான் அல்லாஹ். அமாக்கான சலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முகாஅம் தஸ்தியாங்கிறது சூரத்துல் அன்பால், அன்பால்ங்கிற சூறாவுல 35வது வசனத்துல இடம் பெற்றிருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா, நம்ம சமுதாயத்தில் இப்போ அது மாதிரி சிலது இருக்குது. சபர் மாசம், பீட மாசம் நம்ம ஆளுக்கு. அது மாதிரி இந்துக்கள்ல ஆடி மாசம் அது நல்ல மாசம் இல்ல அப்படிம்பாங்க. சரி, இது ஒரு மூட நம்பிக்கை. இது மூட நம்பிக்கையில சாதாரண மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூட நம்பிக்கைக்குள்ள ஒரு மூட நம்பிக்கை, இதுவே மூட நம்பிக்கை. ஒரு மாசத்தை பிடிச்சிட்டு கெட்ட மாசம் சொல்றது மூட நம்பிக்கை. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வசதி தகுந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கு, சபர்ல செய்யக்கூடாதுன்னு வைங்களேன். என்ன செய்யறதுன்னா, அவ்வளவு அளவுக்கு இந்த சபரை முகர்ரம்னு பேர் வச்சுக்கிருவோம், முகர்ரத்தை சபர்னு பேர் வச்சுக்கிருவோம் அப்படின்னு அந்த மாசம் பூரா மாத்தி சொல்லுவாங்க பேரை. அதாவது எதை மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. ஜனவரி இருக்குல்லங்க, ஜனவரி மூட நம்பிக்கை. ஜனவரி மோசமான நாள் முடிவு பண்ணிக்கிறது. ஜனவரியில் என்னமா செய்ய வேண்டியிருக்குன்னு வைங்களேன். அவங்க என்ன செய்வாங்க, அந்த செய்யறவங்க அந்த குடும்பத்தார் மட்டும் ஜனவரி பிப்ரவரி தான் சொல்லுவாங்களாம். பேர பிப்ரவரின்றது ஜனவரி அப்புறம் அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உங்களுக்கு? ஜனவரி பேடையான நாள் தான் ஜனவரி அப்படி நினைச்சிட்டு போ. அது மூட நம்பிக்கையோட போயிடும். மூட நம்பிக்கைக்குள்ள ஒரு மூட நம்பிக்கை. பேரை மாத்திக்கிட்டா சரியா வந்து நினைக்கிறாங்க. அப்ப ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை செய்வதா இருந்தா, வெள்ளிக்கிழமை மூட நம்பிக்கைன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு நாங்க சனிக்கிழமைன்னு சொல்லிட்டோம்ல, அதனால அது ஒண்ணும் செய்யாது. அடுத்த நாள வெள்ளிக்கிழமை ஆக்கிற வேண்டியது.
அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமன் நசீவு ஜியாதத்துன் ஃபில் குஃப்ரி. இந்த நசீனா ஒரு மாசத்தை அடுத்த மாசமாக மாற்றுவது இருக்கிறது, இது குஃபுர்ல இன்னும் அதிகமாவதாக இருக்கிறது. ஏற்கனவே குஃபுர்ல இருக்கிறான், அதை ஏற்கனவே இருக்கிறது மூட்டிகம், மூட்டிகத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியதாக இவங்களுடைய செயல்பாடு அமைஞ்சிருக்கிறது. யுஹில்லூனஹு ஆமன் வயுஹர்ரிமூனஹு ஆமன். ஒரு வருஷத்துக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு செயலை வந்து ஹலால்னு சொல்லுவாங்க, இன்னொரு வருஷத்துக்கு அந்த பேரை மாத்திக்கிட்டு ஹராம்ன்றுவாங்க. இப்படி பேரை மாற்றிக் கொள்வதற்கு பாருங்க, மூட நம்பிக்கையும் தப்பிக்கிறதுக்காக வேண்டி இது வந்து குஃபுர்ல இன்னும் அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இவ்வளவு மோசமானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அதை கண்டிக்கிறான். சூரத்து தௌபாவுல 37வது வசனத்துல இதை பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இன்னொன்னுக்கு நான் நம்பர் சொல்லல, மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வாய்ச்ச வசனத்துக்கு பெண் குழந்தை பிறந்த செய்தியை கேட்டால் மறைந்து வாழ ஆரம்பித்து விடுவான், என்னமோ ஒரு கேவலம் நடந்து போச்சுன்னு. அது சூரத்து நஹல்ல 58வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. இது திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சுட்டிக்காட்டக்கூடிய அன்றைய காலத்தினுடைய ஒரு படப்பிடிப்பு, ஒரு பகுதி. இன்னும் அவங்ககிட்ட என்னென்னலாம் இருந்துச்சுங்கிறது ஒரு 2-3 நாளைக்கு போகும். ஏன்னா அந்த மூட நம்பிக்கை எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒழிக்க வந்தாங்கன்னு அப்பதான் தெரிய முடியும். அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்தவங்க சீக்கிரம் முடியாந்துரும். அந்த காலகட்டத்தை நம்ம என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸ் சான்றுகளை வைத்துக் கொண்டு இன்னும் மாதிரிலாம் அவங்க நடந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி என்ற குலத்தில் பிறந்தவர்கள். இந்த குறைஷி குலத்தவர்கள் தங்களை ரொம்ப உயர்ந்த ஜாதியாக, உயர்ந்த குலமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நினைப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், மக்காவுல காபாங்கிற அந்த ஆலயத்தில் தவாப் செய்வாங்க. இன்றைக்கு நம்ம தவாப் செய்யறோம் இல்லையா, ஹஜ்ஜிக்கு போய், இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காபாவுக்கு போவாங்க, அதை சுத்தி வலம் வருவாங்க. அதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்படுத்தின ஒரு பழக்கம். இப்படி தவாப் செய்யும் பொழுது எல்லாரும் நிர்வாணமாகத்தான் தவாப் செய்யணும். காபத்துல்லாவை தவாப் கடவுளை வணங்குறதுக்கு இன்றைக்கும் அது நடக்கத்தான் செய்யுது, நிர்வாண பூஜைன்னு நடக்குது. ரொம்ப அரிதாக ஒளிவு மறைவோட நடக்குது இன்றைய காலத்தில். இன்றைக்கும் அறியாம இருக்கத்தான் செய்யுது. ஆனா இது எப்படின்னா பப்ளிக்கா நடக்கும், பகிரங்கமாகவே நடக்கும். காபத்துல்லாவுக்கு போனா இந்த ஹஜ்ஜுடைய சீசன்ல கடவுளை வணங்குறது, அவங்களுக்கு சீட் அடிக்கிறதும் கைதட்டுறது தானே வணக்கம். அப்படிப்பட்ட அந்த சமுதாயம் காபாவை தவாப் செய்யும் பொழுது நிர்வாணமா தான் தவாப் செய்வாங்க. அட எல்லாரும் நிர்வாணமா தவாப் செஞ்சா ஓரளவுக்கு அதையாச்சும் பரவாயில்லைன்றலாம். இந்த குறைஷி குலம் இருக்கிறாங்கல்ல, அவ மாத்திரம் நிர்வாணமா இருக்க மாட்டாங்க. நாங்க வந்து உயர்ந்த சாதி, இந்த காபாவை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க, நாங்க மாத்திரம்தான் காபாவை தவாப் செய்யும் பொழுது ஆடை அணிந்து கொண்டு தவாப் செய்வோம். மீதி எல்லாரும் நிர்வாணமாகத்தான் தவாப் செய்யணும், காபாவை சுத்தி வரணும் என்று ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க.
அப்ப இந்த நிர்வாணமாக ஒருத்தன் வந்து ஒரு வணக்கம்ங்கிற பேர்ல சுத்துறான்னு சொன்னா அந்த மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒழுக்கம் இருக்குங்கிற நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த நிர்வாணத்தை வந்து ஓபனா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒருத்தர் நிக்கிறான்னு சொன்னா அது எவ்வளவு மோசம். இது ஆம்பளை மாத்திரம் இல்ல, பெண்களும் அன்றைக்குள்ள சமுதாயமே ஆணும் பெண்ணெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல ஒழுக்கம் அதிகமா இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆடையை அவுக்குறது குறைக்கிறதுலாம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்குனாக்க நம்ம நினைக்கிறோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்துல பிறக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் நிர்வாணமாகவே என்ன செய்வாங்கன்னா, அந்த ஜாகிலியா மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் காபத்துல்லாவை தவாப் செய்வாங்க. யாருக்கும் ஆடை இருக்காது. இதுல குறைஷிகள் மாத்திரம் ஆடை அணிந்த, அது சின்ன கூட்டம். குறைஷிங்கிறது காபாவை நிர்வகிக்கக்கூடிய ஒரு 5% கூட அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு சின்ன கூட்டம். அவங்க மாத்திரம் ஆடை அணிஞ்சு தவாப் செய்வாங்க. மற்ற எல்லாம் நிர்வாணமா இருப்பாங்க. இப்படி நம்மள நிர்வாணமா இருக்க சொல்றாங்களே, இவங்க என்ன பிறப்புல பெரிய வசதிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, நிர்வாணமா நடப்பதன் மூலமாக அந்த சமுதாயம் எவ்வளவுக்கு ஒரு கேடு கட்டு இருந்தாங்கன்னு விளங்கிக்கிறோம். ரெண்டாவது, அதுலயும் வித்தியாசத்தை பாருங்க. அதுலயும் அந்த குலத்தின் பெயர்ல, சாதியின் பெயர்ல, பிறப்பின் பெயர்ல ஒருத்தன் வசந்தம் ஒருத்தன் தாழ்ந்தவன் நினைக்கிறது. இது மாதிரியான ஒரு பழக்கம் இருந்ததாக சஹீஹுல் புகாரியில 1554வது ஹதீஸ்ல இதை நம்ம பார்க்கிறோம். புகாரி உங்களுக்கு தமிழ்ல வந்திருக்குது. அதை பாத்தீங்கன்னா இவங்க நிர்வாணமாக தவாப் செஞ்சுட்டு இருந்தாங்க என்பதை தகுந்த சான்றுகளோடு அதை குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஹஜ்ஜிக்கு போறோம் இல்லையா, இன்றைக்கும் கூட என்ன செய்யறோம்னா, ஹஜ்ஜிக்கு போனா மினாவுக்கு போறோம், அரபாவுக்கு போறோம், முஸ்தலிஃபாவுக்கு போறோம். இந்த மாதிரியான சில சடங்குகளை நம்ம செய்யணும் ஹஜ்ஜிக்கு போறவங்க. இதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த இவங்க மாத்திரம் யார் குறைஷிகள் மாத்திரம் எல்லா மக்களும் வந்து அரபா மைதானத்தை தங்குவாங்க. இவங்க வந்து அரபாவில் தங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து சமமாயிடக்கூடாது. ஹஜ்ஜுடைய கிரியையில ஒன்னுண்டு ஏத்துக்கிட்டு எல்லாரும் நீங்க அங்கதான் போய் தங்கணும், அங்கதான் போய் தங்கணுமா. அந்த அரபாவில் போய் எல்லா மக்களும் போய் தங்குவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க உயர்ந்த சாதி, நாங்க வந்து உங்களோட சேர்ந்து நாங்க தங்குறதா, இவங்களுக்கு சமமா வந்து நாங்க வந்து உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அந்த மக்களோட மக்களாக கலந்து வாழ மாட்டாங்க. அது யாருடைய குடும்பம்? இது ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குலத்துல பிறக்கிறாங்களோ அந்த குலம் தான் குறைஷி குலம். அந்த குலத்துல தான் இவ்வளவு திமிர் இருந்திருக்குது, இவ்வளவு சாதி வெறி. நாங்க தான் வசந்தவங்க என்ற ஒரு எண்ணம் மற்ற எல்லாத்திலையும் மட்டமாக்குறது. வணக்கத்திலிருந்து அணிகிற ஆடை வரைக்கும் மட்டமாக்குறது. இது ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ளது அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா, இது அரபு நாட்டில் மாத்திரம் இருந்தா நினைக்க கூடாது. நம்ம நாடுகள்ல கூட கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட சில உயர்ந்தவர்கள் நினைக்கக்கூடியவங்க வசிக்கிற பகுதியில தாழ்த்தப்பட்டவங்க வந்து செருப்பு அணிஞ்சு போக முடியாது, கொஞ்சம் ஆடையை குறைக்கணும், ஜாக்கெட் அணிஞ்சு பெண்கள் போகக்கூடாது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சமீப காலம் வரைக்கும் நம்ம நாட்டில் இருந்ததை பார்க்கிறோம். இதே மாதிரியான ஒரு மோசமான நம்பிக்கை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல, அவங்க பிறந்த காலத்துல, அவங்க எந்த குலத்துல பிறந்தாங்களோ அந்த குலத்திலேயே காணப்பட்டுச்சு என்று அதே சஹீஹுல் புகாரியில 1554வது ஹதீஸ்ல ரெண்டு விவரம் இருக்குது. இவங்க மக்களோட மக்கள் அரபாவில் தங்க மாட்டாங்கிற விவரமும் இருக்குது. நிர்வாணமாக தவாப் செய்வாங்க, அது இவங்க மாட்டம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற விவரத்தையும் அதுல எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, எப்படிப்பட்ட ஒரு மோசமான மக்கள்கிட்ட வந்து இந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை தூதர்னு பிரகடனப்படுத்தி அந்த மக்களை திருத்தி அகில உலகத்துக்கும் வழிகாட்டக்கூடிய புடம் போட்ட தங்கமாக எப்படி மாத்தினாங்க என்பதற்காகத்தான் அந்த சமுதாயத்தை நம்ம இடம் போடுறோம். அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அந்த உலகம் இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது. அந்த அவங்க ஜாஹிலியா காலத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்துல ஒருத்தன் கொலை பண்ணிடுறான்னு வைங்களேன். ஒரு ஆளு ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டான்னா கொலைக்கு கொலை அல்லது நஷ்ட ஈடு, இப்படி சில ஏற்பாடுகளை பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஏற்பாடு என்னன்னு கேட்டா, எந்த எவிடன்ஸ் வேண்டியில்லை, என்னையே ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். நான் வந்து ஒரு குறைஷி குலம்னு வச்சுக்கிறீங்களேன், என்னைய வந்து ஹவுஸ்ங்கிற குலத்துல உள்ளவன் கொலை பண்ணி போடுறான். இந்த கொலைக்கு வந்து யாரும் சாட்சியெல்லாம் கிடையாது, அவன் தான் கொலை பண்ணாங்கிறது செய்தி வருது.
அப்ப அந்த ஹவுஸ் கோத்திரத்தில் உள்ளவங்க வந்து ஒரு 50 பேர் வரணுமா. 50 பேர் வந்து குறைஞ்சது 50 தான். 50 பேர் வந்து அல்லாஹ்வின் சத்தியமாக இவர் கொலை செய்யலன்னு சொல்லிட்டா அது கொலை இல்லையா. அதாவது கொலை செய்யறத நான் செஞ்சதுக்கு தாங்க உலகத்துல எதுக்குமே சாட்சி வேணும், செய்யலங்கிறதுக்கு சாட்சி கிடையாதுங்க. இவன் கொலை செஞ்சா என்பதற்கு சாட்சி சொல்லலாம்ங்க. இவன் கொலை செய்யலங்கிறதுக்கு சாட்சி சொல்றது உலகத்துல உண்டுமா? நீ பார்க்கும்போது செஞ்சிருக்க மாட்டான், அவ்வளவுதான். செய்யலன்னு சொல்றான்டா, நான் பார்க்கும்போது அவன் செய்யலன்னு அர்த்தம். செஞ்சான்னு சொல்றவன் நேரம் பார்த்திருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய சாட்சியத்தை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் சரி, கொலை செஞ்சதை கண்ணால நாங்க பார்த்தோம்னு 10 பேர் சொன்னாலும் சரி, 50 பேர் அந்த சைட்ல இருந்து வரணும். 50 பேர் வந்து நாங்க 50 பேர் இருக்கிறோம், நாங்க சத்தியம் பண்றோம் இவன் கொலை செய்யலன்னு. 50 பேர் சத்தியம் பண்றீங்களா? சரி, கொலை செய்யல. இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க என்று அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய காலத்துல அந்த அறியாமை காலத்து மக்கள்கிட்ட இருந்துச்சு என்ற ஒரு செய்தி அதே சஹீஹுல் புகாரியில 3557வது ஹதீஸ்ல இப்படி ஒரு மூடத்தனம் உங்கள்ட்ட இருந்திருக்கு. அதாவது ஒரு பயங்கரமான தப்பு நடந்து போச்சுன்னா நடந்ததுக்கு எவ்வளவுதான் எவிடன்ஸ் இருந்தாலும் சரி, நடக்கலன்னு அந்த ஜாதியில ஒரு 50 பேர் சொல்லி போடணும். யாரு செஞ்சாங்களோ அவன் ஜாதியை சேர்ந்தவங்க அப்படித்தானே சொல்லுவான். ஒருத்தன் வந்து தன்னுடைய சாதியை சேர்ந்த ஒருத்த மேல கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருந்தா அவர் செய்யலன்னு தான் வந்து உலகத்துல சொல்லுவான். இப்படி சொல்லக்கூடிய ஒரு 50 பேர் சர்வசாதாரணமா கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கொலைகள்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிரும். அவங்களுடைய தீர்ப்பு வழங்குற முறை, அவங்க நியாயம் வழங்குற முறை என்னன்னா 50 பேர் செட்டப் பண்ணி சத்தியம் பண்ண வச்சு போடுறது. சத்தியம் பண்ணோன்னு அவர் கொலை செய்யல, போப்பா முடிஞ்சு வச்சுக்கிற. 50 சத்தியம் பண்ணிட்டார்ல, 50 பேர் பண்ணிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன கொலை செஞ்சாங்கிற போ. இப்படி ஒரு கிறுக்குத்தனம். அது எதுலையுமே விவரம் இல்லைன்னு அர்த்தம். வழிபாடும் சரி இல்ல, ஒரு அறிவுபூர்வமா ஒரு பஞ்சாயத்தை விசாரிச்சு ஒரு கிராமங்கள்ல எவ்வளவு அழகா தீர்ப்பு வழங்குறாங்க. இப்படி தீர்ப்பு வழங்கணுங்கிற ஒரு நாலேஜாவது இருந்துச்சான்னு கேட்டா அதுவும் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லி சஹீஹுல் புகாரியில வர்ற இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நம்மள்டையும் இருக்கக்கூடிய, இன்னும் அது எடுபட்டு போகல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு. அதையும் அறியாமை காலத்தை வழக்கம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்காங்க. ஆனா இதை இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு அறியாமை காலத்தை வழக்கமா தெரியாது. ஏன்னாட்டா நீங்களே அதை செய்யறீங்க. நம்மளா இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த முட்டாள்தனமான ஒரு காரியத்தை. அது என்ன காரியம்? ஒரு மனிதனோட நமக்கு ஒரு சண்டைன்னு வைங்களேன், ஒரு தகராறு வருது. அந்த தகராறு நமக்கு அவனுக்கு தான். இந்த தகராறு வந்தவன என்ன செய்வோம்? சண்டையில அவன் அம்மாவை இழுக்காம நம்ம சண்டையை முடிக்க மாட்டோம். யாரோட சண்டை போடுறோமோ அதுக்கு அவனை பத்தி அம்மாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நம்மள ஒருத்தன் அடிச்சு விட்டான்னா அவன் தான் அடிச்சு, அவனை போய் அடிக்கலாம், அவனை போய் அறிவு கட்டவனு திட்டலாம், முட்டா பயல என்று அவனை சேரும். இன்னாரு மகனேன்னு சொல்லி அதுக்கு ஒரு டேஸ் போட்டு சொன்னீங்கன்னா அது இவனை திட்டுறதா அம்மாவை திட்டுறதா? இப்படிப்பட்டவளுடைய மகனே அப்படின்னு சொல்வதா இருந்தா நீங்க யாரை திட்டுறீங்க? இவனையா திட்டி அவளை திட்டுறீங்களா? இது ஏதாவது அறிவுக்கு பொருந்துதா? இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு வசை மொழி எங்கேயாவது இருக்குமா? சம்பந்தப்பட்டவன் ஏதாவது செஞ்சான்னா அவனை தான் திட்டணும். இது வந்து அரபியர்கள்ட்ட ரொம்ப சர்வசாதாரணமா இருந்துச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளீட்டா ஒழிச்சு விட்டாங்க. ஒழிச்சது நம்மள்ட்ட எப்படி இருக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சுத்தமா ஒழிச்சு விட்டாங்க. அது இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்யறோம்? ஒரு சண்டை வந்தவுடனே டேஸ் போட்டு மகனே அது சொல்லி போடுவோம். இது என்ன ஒரு வழக்கம்? அதுக்கு ஒரு ஹதீஸ் வருது பாருங்க. அபூதர் ஒரு நல்ல ஒரு சஹாபி, நபி தோழர். இவர் வந்து ஒரு ஊழியரோட வர்றாரு. அபூதர்ங்கிறவரு ஒரு ஊழியரோட வர்றாரு, வேலைக்காரரோட. இவர் என்ன Dress போட்டிருக்காரோ அதே மாதிரியான Dress தான் அவர் அணிஞ்சிருக்கிறாரு, வேலைக்காரர். அபூதர்ங்கிறவர் போட்டிருக்கிற அதே மாதிரி சட்டை, அதே மாதிரி கைலி. சட்டை கையெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இவர் என்ன Dress போட்டிருக்காரோ அதே Dress வந்து ஆடை வேலைக்காரருக்கு அணிவித்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து கேக்குறாங்க சில பேரு, ஏங்க நீங்க வந்து ஒரு வேலைக்காரர், நீங்க முதலாளி, நீங்க போடுற அதே Dress வந்து இவருக்கும் கொடுத்திருக்கிறீங்களா, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு மனுஷனுக்கு சண்டை போடும்போது இந்த திட்டிவிட்டேன், திட்டும் போது அவங்க அம்மாவை சொல்லி நான் திட்டேன். யார்? அபூதர் சொல்றாரு, அவங்க அம்மாவை சொல்லி திட்டேன். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. பார்த்து என்னை கூப்பிட்டு, அபூதர் நீங்க என்ன மனுஷன், நீ இன்னமும் வந்துட்டு அந்த அறியாம காலத்து பழக்கம் குடிகொண்டு இருக்குத,
அறியாமை காலம் குடிகொண்ட ஒரு மனுஷனா இருக்கிறாய, ஒருத்தவனை திட்டினான நீ அவன்கிட்ட சண்டைக்கு போகணும். அவன் அம்மாவை எதுக்கு நீ வந்து சண்டைக்கு இருக்கிற, அவங்க அம்மாவை சம்பந்தம் இல்லாம எதுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டிச்சாங்க. கண்டிச்சிட்டு உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவராக இருந்தா கூட அவர்களை வந்து உங்கள் சகோதரர்களாக நீங்கள் கருத வேண்டும். உங்களுடைய கட்டுக்கோப்புல அல்லாஹ் அவங்கள தந்திருக்கிறான். அதனால வந்து நீங்க திங்கிறதை அவருக்கு திங்க கொடுங்க, நீங்க அணியறதை அவருக்கு அணிய கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் நான் போட்டு கட்டையை போட்டு இவரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பாயிண்ட் அதுக்கு சொல்ல வரல, நம்ம அணியிற மாதிரி அவர் கொடுக்கணுமாங்கிறது சொல்ல வரல. அன்றைக்கு இந்த பழக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சுட்டி காட்டுறாங்கன்னா, இது அறியாமை காலத்து வழக்கம், இன்னமும் நீ விடலையா இத அப்படிங்கிறாங்க. இது வந்து அந்த சஹாபாக்கள்கிட்ட முழுசா எடுபட்டு போச்சு, அதுக்கு முந்தி இருந்துச்சு. இவர் ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் இப்படி ஒரு அந்த வாசகத்தை பயன்படுத்தக்கூடிய தன்மை இருந்தவுடனே அதை கண்டிக்கிறாங்க. அப்ப இந்த ஆத்தா அம்மான்னு திட்டக்கூடியது இருக்கு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு பழக்கமும் அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கு. பேச்சில எல்லாம் வந்து நம்ம நல்லது பேசினாலும் சரி, எங்க ராமநாதபுரம் பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா அதுக்கு அந்த கெட்ட வார்த்தை இல்லாம நல்லது கூட பேச மாட்டான். பள்ளிவாசல் உட்காந்து பேசுவாங்க. அந்த கெட்ட வார்த்தை 2-3 சில வார்த்தை இருக்கு, ட்ரேட் மார்க்கான வார்த்தை, அதெல்லாம் இப்ப சபையில சொல்ற வார்த்தை இல்ல. நல்ல விஷயங்களை பேசும்போது கூட அதையும் சொல்லித்தான் சேர்த்து பேசுவான். அப்படி இவன் இருக்க, இதே மாதிரி இவங்க இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி கெட்ட பேச்சுகளை பேசுறது. இப்படி ஒரு பழக்கம் அவர்கள்ட்ட இருந்ததாக சஹீஹுல் புகாரியில 29வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொன்னு பழக்கத்தை பாருங்க, என்னென்னலாம் இருந்துச்சு, கதம்பமா தான் வரும். இவங்க எப்படி இருந்தாங்கன்றத நீங்க ஒரு தொகுத்து ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். வெளியூர்ல இருந்து யமனு அந்த பகுதியில இருந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஏன்னா மக்கா காபாங்கிறது வந்து மக்காவாசிகளுக்கு மாத்திரம் புனிதமானது இல்ல, அரபு நாடு முழுசுக்கும் புனிதமான ஒரு இடமா அன்றை கருதப்பட்டு. அப்ப யமன்ல இருந்து ஏமன் சொல்றாங்க இல்லையா, அந்த பகுதியில இருந்து என்ன செய்வாங்களாம், ஹஜ்ஜுக்கு வருவாங்களாம். ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, இன்னொரு நாடு கடந்து தூரத்துல இருந்து வர்றாங்க. வரும்போது அதுக்குரிய சாமான்களோட வரணும், புளிச்சோறு கட்டிக்கிட்டு வரணும், அல்ல சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு வரணும். அந்த பிரயாணத்து வரைக்கும் தேவையானது, இங்க தங்கி இருக்கிற காலம் வரைக்கும் உள்ள உணவு, இதுகளுக்குள்ள தயாரிப்புகளோட என்ன செய்யணும், அல்ல தங்க வெள்ளி காசுகளையாவது கட்டி கொண்டு வரணும். இவ என்ன செய்வாங்களாம், நாங்க ஹஜ்ஜுக்கு தானே போறோம், அல்லாஹ் வணங்க தானே போறோம், அல்லாஹ் பாத்துக்கிறோம், இந்த வெறுங்கையை வீசிக்கிட்டு வர்றோம். நீங்க ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது வெறுங்கையை வீசிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு வந்துடுறது. இங்க வெறுங்க அல்லாஹ் பாத்துக்கிறோம்னு வர்றாங்களா, இங்க ஒண்ணு பார்க்க யாரும் இருக்க மாட்டான், வயிற்றுக்கு ஒண்ணும் இருக்காது. ஹஜ்ஜுக்கு வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுவாங்களாம். பசிக்குது ஏதாவது கொடுங்க, ஏன்டா ஏதாவது கொண்டு வர வேண்டியான, அல்லாஹ் தருவான்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாவை நம்புவதைய ஒரு பைத்தியகாரத்தனமாக ஆக்கி வச்சிருந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்மள அப்படி இருக்குது, வாங்க அல்லாஹ் பாத்துக்குவாங்க, கடையை போட்டு அப்படி வாங்கன்னு கூட்டு போயிடுறாங்க. இப்பவும் இருக்குது. ஆனா அல்லாஹ் பாத்துக்குவாங்கிற நெசம் தான். அல்லாஹ் பாத்துக்குவாண்டாலும் இஸ்லாம் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தது அப்படி இல்ல. ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தான் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். அந்த ஒட்டகத்தை கட்டு அவிழ்த்துக்கிட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி ஒட்டகத்தை திறந்து விட்டு அல்லாஹ் பாத்துக்கிறான்னு சொன்னீங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். அதே மாதிரி கடையை பூட்டி வச்சுட்டு தான், அந்த பூட்டை உடைச்சிட்டு எவனும் உள்ள போகாம இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்க சொல்லிருக்கு மார்க்கம். நம்ம கடையை திறந்து போட்டு அல்லாஹ் பாத்துக்குறாங்க, அல்லாஹ் அதெல்லாம் திருட்டலாம் இல்லாம காப்பாத்திக்கிறான் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடிய உலகமா அல்லாஹ் இதை படைக்கல. இவங்க என்ன பண்றதுன்னா, இது அல்லாஹ் கண்டிக்கிறான். ஏன்னா ஹஜ்ஜுக்கு போய்கிட்டு நம்ம தமிழ்ல கூட பழமொழி சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு போய் மக்கத்துக்கு போய் மொட்டை பைக்கிற காலில் விழுந்தான்னு சொல்லி எங்க பகுதியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. போனது ஹஜ்ஜுக்கு, அங்க போய் பக்கிரிச்சா காலில் இருக்கிற விழுவுறேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இவங்க ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி புறப்பட்டு போய் வெறுங்கையை வீசிக்கிட்டு போய் அங்க வந்து பிச்சை எடுக்கிறது. இவங்க என்ன கடவுளை புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படி எல்லாம் எந்த ஒரு கடவுள் எந்த மார்க்கத்திலும் இல்ல, இப்ராஹிம் நபி கொண்டு வந்த மார்க்கத்தில் இல்ல. அதை பற்றி அல்லாஹ் கூட என்ன செய்யறான்னு கேட்டா, ஒருத்த ஜவ்வது இன்ன கைரத் ஜாதி தக்வா, நீங்க அந்த உணவு போன்ற முன் சாதனங்களை எல்லாம் ஹஜ்ஜிக்கு போகும்போது தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். சிறந்த உணவு தக்வா தான், அதையும் வச்சுக்கிறங்க, அதோட சோறையும் கட்டிக்கிறங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்துல கூட இவங்களுக்காக அந்த ஆட்களுக்காக வேண்டிய ஒரு கட்டளை இடுறான். அதை வந்து சஹீஹுல் புகாரியில 1426வது ஹதீஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதாவது கடவுளை பத்தி இவங்களுக்கு ஒழுங்கான நம்பிக்கை இல்ல, நீதி பரிபாலனத்துல ஒழுங்கா இருக்கல, இந்த பேச்சுவார்த்தைகள்ல சுத்தம் இருக்கான்னு அது இல்ல, என்னென்னலாம் மொத்தமா ஒரு கேடுகட்ட தன்மை இருக்கு, அவ்வளவும் சேர்ந்து இருந்திருக்காங்க. இப்ப நம்மள்ட்ட சில முட்டாள்தனம் இருந்தா கூட ஒரு முட்டாள்தனம் இருக்கும், 9 நம்மள்ட்ட இருக்காது, 102 தான் இருக்கும்.
10 பேர்கிட்ட இருக்கிற முட்டாள்தனமும் சேர்ந்து அவங்க மொத்தமா இருக்கும். அதான் ஐயாமுல் ஜாஹிலியானதுக்கு பேரு. இப்படிப்பட்ட ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு வர்றாங்கல்ல, கடவுள் வேண்டுதல் பண்ணிக்கிறது. எப்படி வேண்டுதல் தெரியுமா? காபத்துல்லா தவாப் செய்யும் போது கூட ஒருத்தனை கூப்பிட்டுக்கிறது. ஒரு கடிவாளம் இருக்குல்ல, அந்த குதிரைக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த கடிவாளத்துல வாயில மாட்டி என்னை பின்னாடி பிடிச்சிக்கிட்டு வா. கடவுளுக்காக நேர்ந்துக்கிறான், மாடாய்க்கிற மிருகமாய்க்கிறது தன்னைய. அவன் தனக்கு கடிவாளத்தை போட்டு விட்டு பின்னாடி ஒருத்தன் கையில அதை கொடுத்து விரட்டிக்கிட்டு வா. அது கடவுளை தவாப் செய்யறது. காபத்துல்லாவை தவாப் செய்யும் போது தனக்குத்தானே கடிவாளத்தை போட்டுக்கிட்டு அதை ஒருத்தன் கையில புடிச்சுக்கிட்டு அவன் நம்ம ஆடு மாடை விரட்டுற மாதிரி விரட்டிக்கிட்டு வர சொல்றது. இன்னும் சில பேர் கையில கட்டி இழுத்துக்கிட்டு போறது. 2 கையில கட்டி என்ன இழுத்துட்டு, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அதனால இழுத்துக்கிட்டு போ. பாவம் செஞ்சுட்டு இவன் எதுக்கு இழுக்கிறாங்க? நீ அல்லாட்ட அழுது போட்டு மன்னிப்பு கேட்பியா? அதை விட்டு என்ன செய்யறான்? இன்னைக்கு இந்த மூடநம்பிக்கை நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த கடவுளுக்காக வேண்டி கடிவாளம் போடுற மாதிரி இப்படியே தொங்க விட்டு பறவை காவடின்னு கொண்டு போவாங்க. பாத்துருக்கீங்களா? தொங்க விட்டு அப்படியே அவனை அப்படியே அந்த இடத்துல நிற்பான், முதுகுல குத்தி அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கும். வேதனைப்படுத்திக்கிறார் அந்த அண்ணைய. இந்த மாதிரி வேதனைப்படுத்திக்கிட்டு பக்தின்ற பேர்ல இங்க செய்யறாங்க பாருங்களேன். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு வந்து காபத்துல்லாவுல வந்து கடிவாளத்தை போட்டு மிருகமாய்க்கிறது தன்னைய. நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என்னை கடிவாளத்தை ரசூலுல்லாஹ் தவாப் செய்ய போயிருக்கும்போது இந்த காட்சியை பாக்குறாங்க. அது வரைக்கும் மாறல பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி எல்லாம் பெற்று ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பாக்குறாங்க. ஓங்கி ஒரு அரைஞ்சு கையை பிடிச்சி இழுத்து விட்டு சும்மா சுத்து போய் இது நான் உடனே இந்த மிருகமா இழுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னு சொல்லி சஹீஹுல் புகாரியில 1515வது ஹதீஸ்ல பாக்குறோம். இப்படி எவனா செய்வான் இன்னைக்கு வரைக்கும்? கடவுளை நீ தவாப் செய்ய போறாந்தா தவாப் நீதான் செஞ்சுட்டு வர வேண்டியதான். என்னை கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போங்க, என்னைய விலங்கு போட்டு இழுத்துக்கிட்டு போங்க, அந்த நிலையில தான் நான் கடவுளை வணங்குவேன்னு சொல்லுவது இருக்குது. இது அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு கூறுகட்டு போயிருந்தாங்க என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். ஒரு விவரமும் இல்ல, எந்த ஒரு அறிவும் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றாக இருக்கிறது. அது மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 3 காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் அறியாமை காலத்தில் இருந்தது. அவற்றை வந்து நான் ஒழித்து கட்டியிருக்கிறேன். ஆனாலும் ஒழித்த பிறகு இந்த சமுதாயத்தில் இன்னும் மிச்சமா இருக்குது, இன்னமும் அந்த தன்மைகள் வந்து இந்த சமுதாயத்தில் காணப்படுதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? அத்தானு ஃபில் அன்சாப் ஒன் நியாஹத்து அல் இஸ்திஸ்காவு பில் அன்வா. அதாவது ஒருத்தனுடைய பாரம்பரியத்தை சொல்லி குறை சொல்றது. நான் சொன்ன இந்த அபூதர் சம்பவம், அம்மாவை சொல்லி திட்டுறது. ஒரு மனிதனை வந்து சொல்வதாக இருந்தா அவன் அப்பேன் பாட்டன் முப்பாட்டம் வரைக்கும் இழுத்துறது. அவன் பாரம்பரியத்தில் இவனா ஒருத்தங்க கெட்டவன் இருந்திருப்பான்ல, இவன் நல்லா திருந்தி நல்லவனா 5 வேளை தொழுதுகிட்டு இருப்பான். உனக்கு தெரியாதோ, உங்க தாத்தா தானே கள்ள நோட்டு அடிச்சாரு, எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டீங்களோ அப்படிங்கிறது. இது வந்து மார்க்கத்தில் சொல்லக்கூடாது. இஸ்லாத்துல வந்து இஸ்லாம் சொன்ன ஒரு நம்பிக்கை நமக்கு என்னன்னு கேட்டா, ஒருவனுடைய சுமையை இன்னொருத்தன் சுமக்க மாட்டாங்கிறது தான். என் பாட்டனார் என்ன செஞ்சாலும் அதுல எனக்கு பங்கே கிடையாது, உங்க தகப்பனார் என்ன செஞ்சாலும் அதுல உங்களுக்கு பங்கே கிடையாது. இது சாதாரண ஒரு அறிவுள்ளவனுக்கு விளங்கக்கூடிய தத்துவம். ஆனா இது என்ன செய்யறாங்க அரபியர்கள், என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய ஒரு 8-10 தலைமுறைக்கு வரைக்கும் தேடி பார்ப்பாங்க, என்ன மாதிரி கிடைக்குதான்னு. இவனை குறை சொல்றதுக்காக வேண்டி, ஒருத்தனை பிடிக்காதவனை குறை சொல்றதுக்காக வேண்டி, அவன்கிட்ட ஒண்ணும் இல்லாட்டி அவன் அப்பன்ட்டு இருக்கான்னு பாக்குறது, அப்பனை பத்தி ஒரு மோசமான ரெக்கார்டு இல்லாட்டி பாட்டனுக்கு போறது, என்னமாவது இழுத்துட்டு அதை சொல்லி அவனை வந்து செய்யறது உனக்கு தெரியாதான்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் வந்து அறியாமை காலத்தில் இருந்து நான் போட்டு மிதிச்சு விட்டேன். ஆனா அது இன்னமும் மிச்சமா இருக்குதுங்கிறாங்க. என்னுடைய உம்மத்துல வந்து அது என்ன செய்யும், நீடிச்சுக்கிட்டே இருக்கும்ங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இருக்குல்ல, நம்ம ஒருத்தனை சொல்லும் போது அவன் அப்பன் பாட்டன் தாத்தா வரைக்கும் போய் சொல்லாம அங்க நடந்த அந்த சம்பவம், இந்த குடும்பத்துக்கு பட்ட பேர் வைக்கிறீல்ல, எவனோ ஒருத்தன் அப்படி இருந்திருப்பான், அந்த பேரை இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு சொல்றது. அந்த சட்டி மஸ்தான் வீடு அப்படி இப்படி வட்டப்பட்டி வீடுன்னு பேர்ல சொல்லி சட்டி மஸ்தான் ஒருத்தர் இருந்திருப்பாரு, அதுக்கு இவனுக்கு என்ன இருக்குங்கிற அதை சொல்லிதான் இவனை அடையாளம் தான் ஆக்குறது. இந்த மாதிரி கெட்ட பட்ட பெயர்களை வச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கு பேர் வைக்கிறீங்கல்ல, இதுதான் பாரம்பரியத்தில் நீங்க குறை சொல்றதானே. இது ஒருவனுடைய பட்ட பேர் கூட நல்ல வார்த்தைகளை கூட நம்ம பட்ட பேர் வைக்க மாட்டோமே, ரொம்ப ரேரா தான் இருக்கும். பட்டதாரி டாக்டர் வீடு இந்த மாதிரி வீடுகள் போய் பாருங்க, கிராமங்கள் இருக்காது. எல்லாம் எப்படி பேரா இருக்கு,
கேட்க அசிங்கமான ஒரு செயலை கொண்ட பேராத்தான் செய்யும் அந்த பட்ட பெயர்கள்லாம் பெரும்பாலும் இருக்கும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி இந்த முன்னோர்களை சொல்லி திட்டுவதுங்கிறது ஒண்ணு இருந்திருக்குது. ஒளியலன்னு நாங்க பாருங்க, இன்னைக்கு ஒளியலங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்க தரிசனமா சொன்னாங்களே, இன்னைக்கு அது நம்மள்ட்ட ஒளியல. ரெண்டாவது சொன்னாங்க நியாஹத், இந்த ஒப்பாரி வைக்கிறது. என்னதான் நீங்க தௌஹீது ஊறி போன குடும்பமா இருந்தாலும் வைங்களேன், மூத்த ஆயிடுச்சுன்னா அங்க ஒப்பாரி சத்தம் கண்டிப்பா கேட்குது. பொம்பளைகள்ட்ட இருந்து என்ன செஞ்சிருது, ஒப்பாரி. ஓ கடை உனக்கு என் புருஷன் தான் கிடைச்சாரா, உனக்கு கண்ணு இருக்குதா, இந்த அல்லாட்ட என்ன செய்யறது, அல்லாவே திட்டுற மாதிரி அந்த அளவுக்கு போகாட்டா கூட சத்தம் வர்ற அளவுக்கு அழுகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம காலத்துல இந்த கூலிக்கு மாரடிப்பாங்கல்ல, கூலிக்கு மாரடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது செத்து போயிடுறாங்கன்னு நம்ம சமுதாயத்தில் ரொம்ப கம்மி, வேற இந்து சமுதாயத்துல இது ஜாஸ்தியா உண்டு. ஒரு வீட்டுல செத்துட்டாங்கன்னா இந்த சத்தம் நல்லா அதிகமா கேட்கணும், அழுகுறது. அதுக்காக இந்த கூலிக்கு அழுகுறதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்க. அவங்க இந்த மூலத்துக்கு ஆள் கூட்டு வர்ற மாதிரி என்ன செய்யறது, கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு மாரில் அடிச்சுக்கிறது கூலிக்கா வேண்டி. அவங்க வீட்டுல யாரும் இறந்த மாதிரி நேச்சுரலா பாதிச்சவங்க கூட அப்படி அடிச்சுக்கிட்டு அழுவ தெரியாது. இவங்க அதை விட அழகா என்ன செய்வாங்க, அழுது காட்டுவாங்க. அதுக்காக வேண்டி காசை கொடுத்து என்ன செய்யறது, 100 கொடுத்தா அன்னைக்கு விடிய உட்காந்து பணத்தை பணக்காரங்க ஒரு 1000 ரூபாய் கூட்டு வருவாங்க, ஏழையா இருந்தா ஒரு 5 பேரை கூட்டு கொண்டாந்து ஆடுறாங்கிறது. அவன் அடிச்சு போயிட்டீல சீதேவியிலன்னு சொல்லி இல்லாதெல்லாம் சொல்லி பொம்பளையிலுவோம். இவன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். உங்களை மாதிரி ஒரு வள்ளல் உலகத்துல உண்டுமா, அன்னைக்கு வாரி வாரி கொடுத்தீங்கள, எல்லாத்துக்கும் இந்த பாட்டு தான். எவன் செத்தாலும் ட்ரேட் மார்க்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது தான். கஞ்ச பையில எல்லாம் அப்படி சொல்லி செய்யறது, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஐயோ ஆமாண்டு அழுவுனா அழுவ வராதவனுக்கு அழுக வந்துடும். ஒரு சபையில எல்லாரும் அழுவும் போது நம்ம சும்மா இருக்க முடியுமா, நம்மளும் சேர்ந்து அழுக வேண்டி வரும்ல. அப்ப அழுக வராதவனுக்கு அழுக வர்ற மாதிரி கூலிக்கு மாரடிக்கிறதுன்றது ஒண்ணு இருந்துச்சு, இங்க இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, கூலிக்கு மாரடிக்க மாட்டாங்க. மொய் அழுவுறது கேள்விப்பட்டிருக்கலாம். மொய் கல்யாணத்துல மொய் வைக்கிறோம்ல, இஸ்லாத்துல அது இல்லங்க. மொய்னா அந்த பாண்டிய நாட்டுல எல்லாம் திருநெல்வேலி மதுரை பக்கத்துல ஜாஸ்தியா இருக்கும். கூப்பிட்டு வாங்கிடுவாங்க. இப்ப என் வீட்டு கல்யாணம் இருக்குன்னு வைங்களேன், என் வீட்டு கல்யாணத்துல ஒரு 100 ரூபாய் அவன் எழுதிட்டு இருப்பான் ஒருத்தன். அவன் வீட்டுல ஒரு கல்யாணம் வரும் 10 வருஷத்துக்கு பிறகு, நான் அந்த ரூபாயை கொண்டு நான் எழுதணும், திருப்பி எழுதுறேன்னு ஆளை விட்டு கூப்பிட விட்டு கேட்டுருவாங்க. நோட்டு வச்சுட்டு வாசல்ல உட்காந்துருப்பான். மொய் வர அந்த பழைய லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு, அது பிச்சைக்காரன் அந்த நாய் வாந்தி எடுத்துட்டு திங்கிறதுன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்த அன்பளிப்பு திருப்பி கேட்கறது. அதே மாதிரி கொடுக்கும் போதே எழுதிக்கிறோம், இந்த நேரத்துக்கு நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கும் போதே மொய்யையும் வரவுல சேர்த்துக்கிறோம். இவ்வளவு வரும் நமக்கு, இன்னைக்கு இவ்வளவு ரூபா நம்ம கொடுத்துருக்கோம்ல, இவ்வளவு வரும். இப்படி இந்த மொய் அழுவுறது இருக்கு. இதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூலிக்கு மாரடிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல அவன் ஒப்பாரி வச்சு அழுதுன்னா நம்ம போய் அழுவணும். அப்படி ஆமா, அது பதிலுக்கு பதில் காசு கொடுத்து மாரடிக்கிறது இல்ல. ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க வீட்டுல ஒரு சாவு நடக்கும்போது அந்த பொம்பளை அழுது இருக்கிறாங்க, அதனால நான் போய் அதை பதில் செய்யணும், நான் போட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஆத பில் இஸ்லாம், இந்த மாதிரியான மொய் இந்த ஒப்பாரி வைக்கிறது திருப்பி கொடுக்கிறது இஸ்லாத்துல கிடையாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னா, அழுறதுக்குன்னு இதை கவனிக்கிறது, இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. இந்த மொய்யை சொல்லி காட்டுற மாதிரி, உங்க அத்தா செத்து போன நான் அழுவணும்ல, எங்க அத்தா செத்துக்கு நீயா ஒப்பாரி வைக்கல, இப்படி கேட்கறது. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் ஒப்பாரி அவனா அழுதா கூடங்க அவனை மீறி வருதுன்னு நினைச்சுக்கலாம். இதுக்கு ஒரு செட்டப்பே இருந்திருக்குது. நம்ம நாட்டில் கூலிக்கு மாரடிக்கிற செட்டப் இருந்த மாதிரி அங்க என்னன்னு கேட்டா, பதில் செய்யறதுங்கிற பேர்ல நமக்கு ஒப்பாரி வச்சா நம்மளும் ஒப்பாரி வைக்கணும் அப்படின்னு இருந்திருக்குது. அப்ப இந்த ஒப்பாரி வைத்தல் என்பதும் அறியாமை காலத்து வழக்கம். அது எப்படிப்பட்ட வழக்கம்னா, இப்படி பதில் செய்யற மாதிரி, என்னமோ ஒரு பெரிய நல்ல காரியம் செஞ்ச மாதிரி, அது கடன் தீர்க்க போற மாதிரி போய் நான் செஞ்சுட்டு வரணும். நமக்கு அழுது இருக்கிறாங்க, நம்ம எப்படி போய் அழுவாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. எவ்வளவு கிறுக்குத்தனமா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. மூணாவது என்னன்னு கேட்டா, அது இன்னைக்கு நம்மள்ட்ட இல்ல, பெரும்பாலான மக்கள்கிட்ட. இந்த நட்சத்திரங்கள், வானத்தில் உள்ள சூரியன், கோள்கள், இவைகளை சொல்லி இவைகள்ட்ட போய் மழை கேட்கிறது. நட்சத்திரமே எங்களுக்கு மழை இறக்கு அப்படின்னு கேட்பாங்களாம். அப்படி கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதுவும் என் சமுதாயத்தில் மிச்ச நச்சமா இருக்கும்னு சொன்னாங்க. இப்போதைக்கு நம்ம அது மாதிரியான நட்சத்திரங்கள்ட்ட போய் மழை கேட்கக்கூடிய ஒரு அம்சம் இப்ப இல்ல. இந்த ரெண்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, இருந்துகிட்டு இருக்குது. இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து கட்டிய அறியாமை பழக்கத்திலிருந்து உள்ளது. அது மாதிரி இன்னொன்னு யார் வீட்டு பிள்ளைய வளர்ப்பு மகன் ஆக்குறது, அந்த காலத்து பழக்கம்.
ஒருத்தன் பெத்து இருக்கிறான்னு அவன் தான் தகப்பன், அவனை கூட தகப்பன்னு சொல்ல மாட்டாங்க. தான் பெத்த பிள்ளையே கொண்டு விக்கிறது, நல்ல பணக்கார வீட்டுல வளரணுமேங்கிற அது இன்னைக்கு ஒரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது முட்டாள்தனமா நமக்கு நினைக்கிறோம். இன்றைக்கு சர்வசாதாரணமா நம்ம நாட்டில் இருக்குது. வேற சமுதாய மக்கள் இது விளங்கவே இல்லை. இன்றைக்கும் வளர்ப்பு மகன் தத்தெடுப்பது இருக்குல்ல, ஜெயலலிதா அம்மா கூட ஒரு தத்தெடுத்தாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அப்ப பார்த்து வாகத்தனம் செஞ்சோம். அப்ப ஒருத்தன் பெத்த அப்ப இருக்கான அவன் தன்னையத்தான் அப்பன்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிறணும். அவன் என்ன செய்யறான்னா வசதியா வாழட்டுமேங்கிறதுக்காக வேண்டி இந்த அப்பங்கிற உரிமையை கொண்டு விற்கிறான். அவன் பெத்து எடுத்த பிள்ளைய கொண்டு போய் பணக்கார வீட்டுல வளரணுங்கிறதுக்காக வேண்டி இனிமே நீங்க தான் அவனுக்கு அப்பன், நீங்க தான் அம்மா, அந்த உரிமையை நாங்க விட்டு தந்துடுறோம். அவங்கள என்ன செய்யுது, அந்த ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து வாங்கிக்கிறது. இது ஏறக்குறைய ஒரு அடிமை சந்தையில மனுஷன் விற்கிற மாதிரி தானே. காசுக்கு வாங்குறது என்பது பெரிய விலைக்கு வித்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். சின்ன விலைக்கு விற்காம பெரிய விலைக்கு வித்திருக்கிறாங்க. அப்போ ஒரு பிறந்த குழந்தை தகப்பனுக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய எவ்வளவோ கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளையும் அந்த குழந்தை செய்ய முடியாத அளவுக்கு யார் வீட்லயே வளர்ந்து அவங்க வீட்டு வசதியை அனுபவிச்சுட்டு போவோமே தவிர, தகப்பன் என்ற முறையில இவன் ஆற்ற கடமையும் செய்ய முடியல, மகன் என்ற முறையில அவன் ஆற்ற கடமையும் செய்ய முடியல. இது ஒரு நல்ல பழக்கமாக எல்லா சமுதாயமும் கருதிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அறியாமை காலத்து பழக்கத்தை இது அட்டியோட மிதிச்சிருச்சு காலில் போட்டு. எவன் வீட்டு பிள்ளையும் உங்க பிள்ளைய ஆக முடியாது, உதுவூஹும் லிஆபாயிஹிம், யாரையும் பெத்த தகப்பன் பேராலதான் நீங்க கூப்பிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறியாமை பழக்கத்துக்கு ஆட்பட்டு இருந்தாங்க. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இஸ்லாத்தை அவங்க நபி ஆகுறதுக்கு முன்னாடி அவங்களே ஜெயிதுன்னு ஒருத்தரை எடுத்து வளர்த்தாங்க. வளர்த்து எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா முகமதுடைய மகன் செய்துன்னு தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஆம்பளை பிள்ளை இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்ததுனால ஜெயிதுங்கிறவரை ரசூல் எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்னா ஜெயிது இப்னு முகமது, முகமதுடைய மகன் செய்துமாங்க. இப்படி எல்லாம் வளர்த்ததை அல்லாஹ் கண்டிச்சு விட்டான். கண்டிச்ச பிறகு அப்படி சொல்வது இல்லை, அவருடைய தகப்பன் பேர்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்வதை என்ன செய்யறான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், யாரு உங்களை பெற்று எடுக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய தாயா இருக்க முடியும். தாயின்னு ஒருத்தைய சொல்வதாக இருந்தால் யார் வயிற்றுல நீங்க இருந்தீங்களோ அவங்க தான் தாய். அவங்க ஏழையா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சரி, உங்க கொள்கைக்கே மாற்றமானவங்களா இருந்தாலும் சரி, உங்க தாய் என்பது யாருன்னு கேட்டா யார் வயிற்றுல நீங்க இருந்தீங்களோ அவங்க தான் உங்க தாய். அந்த வயிற்றுல உருவாவதற்கு எவர் காரணமா இருந்தால் அவர் தான் தந்தை. தாயின் தந்தை மாத்திக்கிறாதீங்க, காசுக்காக வேண்டி பணத்துக்காக வேண்டி அப்படி மாத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி இஸ்லாம் அதை தடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு அறியாமையான ஒரு வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்திருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வைங்க, இது ஒரு பழக்கத்தை பாருங்க. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையில இது ஒரு முக்கியமான கொடுமை. ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னா அந்த பெண்ணை என்ன செய்யலாம், மறுமணம் செஞ்சுக்கலாம். நம்ம இது சாதாரணமா இஸ்லாத்துல நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய மனைவி அந்த குறிப்பிட்ட காலம் இதான் முடிஞ்ச பிறகு விரும்பின ஒரு கணவர் என்ன செய்யலாம், வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அன்றைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒருத்தர் இறந்துட்டான்னு வைங்களேன், இறந்த உடனே அந்த பொம்பளை என்ன செய்ய மாட்டாங்களாம், இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை தங்கள் கஷ்டத்துல வச்சுக்கிடுவாங்க. இறந்துட்டான்னு சொன்னா அதோட பந்தம் முடிஞ்சிருச்சு, அவன் அம்மா வீட்டுக்கு போயிடலாம். புருஷங்காரன் இறந்த பிறகு அவன் வீட்டுக்குள்ள இவளுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. புருஷன் என்ற முறையில் அவனுடைய சொத்துல இவளுக்கு பங்கு கிடைக்கும், அது இஸ்லாத்துல உண்டு, அது கிடைக்கும். அந்த வீட்டில இருந்து அந்த வீட்டுக்காரங்களுக்கு நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னா அது அவசியம் கிடையாது. கணவன் செத்தவன அந்த எல்லா உறவுகளுமே அதுல முடிஞ்சு போயிடுது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இறந்து போன உடனே ஒருத்தன் இறந்துட்டான்னு வைங்களேன், இறந்தவனுடைய அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாருமே இந்த பொண்ணு அவங்க வீட்டுல வச்சுக்கிறது. அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டா, விரும்புனா அவங்க யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, விரும்புனா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, அல்லது கல்யாணம் பண்ணாமல் அவளை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது புருஷன் இறந்த பிறகு அந்த குடும்பத்தினுடைய சொத்து இவன். சில குடும்பங்கள்ல கல்யாணம் பண்ணி வைக்கிற வழக்கம் இருக்கு, போயிட்டு போகுதுன்னு பண்ணி வச்சிருவாங்க. சில குடும்பங்கள்ல அண்ணன் தம்பி யாராவது இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறான். சில குடும்பங்கள்ல அது சும்மா ஒரு பொருள் மாதிரி எல்லாரும் பயன்படுத்திக்கிற வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க. இந்த பெண்ணுக்கோ பெண்ணுடைய வீட்டாருக்கோ எந்த உரிமையும் இல்லை. ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த கணவனுடைய குடும்பத்தார் தான் அவளை பத்தி தீர்மானிக்க முடியுமே தவிர இந்த பெண்ணும் தீர்மானிக்க முடியாது.
இந்த பெண்ணுடைய அப்பன் அம்மா அண்ணன் தம்பி அவங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது, இவங்களா பார்த்து முடிவு எடுத்தாதான் உண்டு. இப்படி ஒரு பழக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி சஹீஹுல் புகாரியில 4213வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இத திருக்குர்ஆன் வசனமும் அதை கண்டிக்குது, இப்படி ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த வசனமும் அந்த 4213வது ஹதீஸுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட உள்ள ஒரு முக்கியமான ஒரு அளவுகோல் என்னன்னு கேட்டா, நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு அழகான அளவுகோல் வச்சிருந்தாங்க. ஒரு நல்லது காரியம் தானா, நம்ம போற வழி நல்ல வழிதானா அப்படின்னு தீர்மானிப்பதற்கு என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ஒரு புதுசா ஒரு கொள்கை வருதுன்னு வைங்களேன், அதுல சேர்ந்த உடனே ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். அந்த குடும்பத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நம்ம சரியான வழிக்கு தான் போயிருக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்களாம். ஒரு இதுல போய் சேர்ந்து பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்க, ஆஹா நம்ம தப்பான வழிக்குல வந்திருக்கிறோம், பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்களாம். அதே மாதிரி ஒட்டகம் வச்சு வளர்ப்பான், ஒட்டகமா ஆடோ குதிரையை வளர்ப்பான்ல, அந்த அது என்ன செய்யணுமா, அதுவும் ஆம்பளை குட்டி போடணுமா, கிடா குட்டி. அப்படி கிடா குட்டி போட்டுச்சுன்னு சொன்னா நம்ம போன வழி நல்ல வழி. இஸ்லாத்துல கூட இப்படி வந்திருக்கிறாங்கன்னு ஹதீஸ்ல இருக்குது. சில பேர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு பொம்பளை பிள்ளை பிறந்தவன இஸ்லாம் சரியில்லை திரும்பி போயிட்டாங்களாம். இஸ்லாமிய மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கூட அந்த இஸ்லாத்துக்கு கூட எப்படித்தான் அந்த அளவுகளை அவங்க வழங்கி வச்சிருந்தாங்க. நம்ம ஆம்பளை பிள்ளை பிறக்க காணா, நல்ல மார்க்கங்கிறாங்க, நல்ல மார்க்கான நம்ம பொண்டாட்டி ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கணும்ல, பொம்பளை பிள்ளை பெற்றுட்டால இது நல்ல மார்க்கம் கிடையாது அப்படின்னு திரும்பி போயிடுவாங்க. அப்ப நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறதுக்கு ஆடு குட்டி போடுறத வச்சு தீர்மானிப்பாங்க. கண்ணுக்குட்டி நம்மள தீர்மானிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி கண்ணுக்குட்டி குட்டி போடுறதுக்கும் நல்லது கெட்டதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. மாடு குட்டி போட்டுருச்சா நல்ல சகுனம் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்ல முன்னேற்றம். இன்னைக்கு நம்ம ஆட்கள் இருக்கிறாங்களே, இந்த பிள்ளை பிறந்தவனா எனக்கு அள்ளிக்கிட்டு இருக்குது, செல்வம் பொழிக்குது அப்படிமா, இப்படிலாம் அல்லாஹ் நாடும்போது தந்துகிட்டு இருக்கான், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கிறதையும் இது ஒரு சகுனம் மாதிரி உள்ளது. இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு என்பதை 4373வது ஹதீஸ் புகாரியில, அந்த ஹதீஸ்ல இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அதே மாதிரி ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, அவங்க கல்யாணம் இருக்குல்ல, திருமணம் ஒரு சமுதாயத்தை எடை போடுறதுக்கு அவங்க திருமணம் ஒரு நல்ல ஒரு அளவுகள். அவங்க எப்படி கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா, ஆயிஷா நாய் சொல்றாங்க, அறியாமை காலத்துல 4 வகையாக திருமணம் செய்து கொள்வார்கள். 4 வகையான கல்யாணம் இருந்துச்சான். ஒரு வகை என்னன்னு கேட்டா, நம்ம இன்னைக்கு செய்யறோம்ல, முறையாக போய் பெண் வீட்டார்ட்ட போய் அவங்களுடைய வழிகிட்ட அப்பா அத்தாட்ட அண்ணன்ட்ட யார் பொறுப்பா அவங்கள்ட்ட கேட்டு அந்த பொண்ணை மகர கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடியது ஒரு வகை அன்னைக்கே இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி எல்லா மக்கள்கிட்ட இல்ல, கொஞ்சம் பேர்ட்ட இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணினாங்க நபியா வரதுக்கு முந்தைய. அப்படி ஒரு கல்யாண முறை இருந்துச்சு, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அதாவது ஒருத்தன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவளோட முதல்லயே குடும்ப வாழ்க்கை நடத்திடணுமா, முதல்லயே குடும்ப வாழ்க்கை நடத்திடணும். நடத்திவிட்டு அந்த கணவன் என்ன செய்யணும்னா, அதோட ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தினதோட ஒதுங்கிக்கணும், அப்புறமே தொடக்கூடாது. ஒரே ஒரு தடவை அனுமதி அவளுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் சேருவதற்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க, அனுமதி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு தடவையிலேயே கர்ப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு தடவை ஒரு சான்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. அவ கர்ப்பிணி ஆயிட்டான்னு வைங்களேன், உடனே என்ன செய்யறது, இவர் சரியான ஆம்பளை தான் அப்படின்னு நினைச்சு அப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு தடவை உள்ளதுல இந்த 10 மாசத்துக்குள்ள கர்ப்பமாகலன்னு வைங்களேன், கர்ப்பம் தெரியலன்னு வைங்களேன், இன்னொருத்தனுக்கு இப்ப யாரால் அவ கர்ப்பமாவாளோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவா, மற்றதுக்கெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு பழக்கத்தை, இது ஒரு கல்யாணம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை என்ன செஞ்சிடறது, முன்கூட்டியே அந்த அனுபவிச்சு பாத்துறதுங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க. இது இந்த காலத்துல கூட கிடையாது, நவீன காலங்கிறான இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனம் கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு பக்கம் இருந்ததாக ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது ஒரு கல்யாணம். இன்னொரு கல்யாணம் என்னன்னு கேட்டா, 10க்கு குறைவான பேர், 10க்கு மேல போக கூடாதான் ஷர்த் அந்த கல்யாணத்துக்கு.
10 ஆம்பளைங்களுக்கு குறைவா 10, 8, 9, 7 இந்த எண்ணிக்கையில உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பெண்ணை போய் பாக்குறது, எங்க 10 பேர்த்த ஒப்படைச்சிருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாங்க. ஆயிஷா நாயகி அதை அறிவிக்கிறாங்க. புகாரில் இந்த ஹதீஸ் இருக்குது. அந்த காலத்து பழக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் உதவுது. இவர் கிறிஸ்தவங்களுக்கு மத்தியில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பாடுபட்டிருக்காங்கன்னு விளங்கிறதுக்காக இதை சொல்ல வர்றோம். அவன் இந்த 10 பேர்கிட்ட என்ன செஞ்சிருது, அவன் குடும்பம் நடத்துவா கல்யாணம் இல்லாமலேயே. இந்த ஒரு 10 ஆம்பளை இந்த ஒரு பொம்பளை கொண்டு ஒப்படைச்சிடுறது. அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு கர்ப்பமாவும் ஆகி குழந்தையும் பெற்று சில நாட்கள் கிடந்தவன 10 பேரையும் கூப்பிட விடுவான். அவன் 10 பேர் வா சொல்லி கூப்பிட விட்டு அவ யார சுட்டி காட்டுறாளோ, இந்த பிள்ளைக்கு நீ தான் அப்ப நீ அப்பனா இருந்துக்கன்னு சொன்னா அவன் அதை செஞ்சுக்கணுமா. இந்த 9 பேர் போயிடணும். இந்த ஒருத்தன் மறக்க கூடாது. எப்படி நடந்திருக்காங்கன்னு பாருங்க. 10 பேர் 10 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துறது. யாருக்கு குழந்தை பிறந்து அல்லா ஒருத்தருக்கு தான் தெரியும். பொம்பளை கூட சொல்ல முடியாது. 10 பேரோட சேர்ந்து குடும்பம் நடத்தினா பிறந்த குழந்தை யாரால உருவானுச்சு அவளுக்கு சொல்ல முடியுமா? படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒன்றுல என்ன செய்யறது, 10 பேரோட சேர்ந்த பிறகு ஏதாவது ஒரு இதுல ஒரு குழந்தை உண்டாயிரும். குழந்தை உண்டானவன குழந்தை பெற வரைக்கும் தனிமையா இருக்கணும். குழந்தை பெற்று முடிச்சவன 10 பேரையும் கூப்பிட விடணும். கூட விட்டு நீங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பேன் அதான் கல்யாணம். அவன் கணவன் ஆயிரும் மனைவி ஆயிரும். அந்த 9 பேரும் போயிருவாங்க. இது ஒரு 3வது வகையான கல்யாணம் இருந்துச்சான். இப்படி ஒரு கல்யாணம் இருந்ததாக ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 4வது கல்யாணம் என்னன்னா, நிறைய பேர் 10 பேர்லாம் கிடையாது, நிறைய பேர் இத விபச்சாரிகள் சொல்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது இது கல்யாணம்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணிட்ட நூத்துக்கணக்கான பேர் போவாங்க. யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போகலாம். அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்துச்சு. இதை நாங்கள் விபச்சாரிகள் என்று சொல்லுவோம் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது கல்யாணத்துல சேர்க்க இயலாது. விபச்சாரமும் சர்வசாதாரணம் வந்திருக்குது. இப்ப ரெட் லைட் ஏரியா அன்னைக்கு வச்சிருக்கான அந்த மாதிரி பெண்களை வச்சு யார் வேணாலும் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அந்த காலத்துல எல்லாம் கிடையாதுங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் பார்த்தது இல்ல. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருந்திருக்கு. விபச்சாரத்தை நீங்க பம்பாயில கல்கத்தாவுல எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த ரெட் லைட் ஏரியா போட்டு செய்யறாங்க பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு பழக்கம், விபச்சாரத்தை ஒரு சட்டபூர்வமான தொழிலாக செய்யக்கூடிய வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கு. இப்படி ஒரு மூடப்பழக்கம் எல்லாம் அவங்களுடைய காலத்தில் இருந்திருக்குது. அதே மாதிரி கணவன் இறந்துட்டான். கணவன் இறந்துட்டா இஸ்லாத்துல என்ன செய்யணும், இத்தா இருக்கணும் ஒரு பெண்ணு 4 மாதம் 10 நாள். ஏன்னா அந்த முந்தின கணவன் மூலமா ஏதாவது கருகிரு வயிற்றுல உண்டா இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டி ஒரு 4 மாசம் 10 நாள் வேற கல்யாணம் பண்ணாம இருக்கணும். அதான் இதாங்கிறது. இதான இருட்டறையில அடைஞ்சு கிடக்கிறது இல்ல, என்ன வெளியே போக கூடாதுங்கிறது இல்ல. இதான்னு சொன்னா முதல் கணவனுக்கு ஏதாவது குழந்தை உண்டாயிருக்குதா அப்படிங்கறத உலகத்துக்கு ஓபனா டிக்ளேர் பண்றதுக்காக வேண்டி 4 மாதம் 10 நாளைக்கு அவங்க என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. இது கூட கர்ப்பிணியா இருந்தா அந்த கணக்கு கிடையாது. இன்னைக்கு புருஷன் சேர்த்து நாளைக்கு அந்த பொம்பளை புள்ள பெற்றுட்டாள்னா அவளுக்கு இதா கிடையாது, அவ்வளவுதான் இதான். இன்னைக்கு புருஷன் ஜாவுறான், 10 மாசம் கர்ப்பிணியா இருக்க பொண்டாட்டி, இன்னைக்கு இவன் ஜாவுறான், நாளைக்கு அவன் புள்ள பெற்றுட்டான்னா இதான் அந்த ஒரு நாள் தான், அவ்வளவுதான். புள்ள பெற்று முடிஞ்சு போயிடுது. அப்ப கொடுமைப்படுத்துறதுக்காக இந்த சட்டத்தை இஸ்லாம் கொண்டு வரல. இன்னொருத்தனுடைய கருவை சுமந்துக்கிட்டு அடுத்தவனுக்கு போய் அவன் மனைவியா இருந்துடக்கூடாது, ஒருத்தனுடைய பிள்ளைய இன்னொருத்த மகன் சேர்த்துடக்கூடாது. அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி இஸ்லாம் இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்திருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அதாவது பிறக்கக்கூடிய காலத்துல கணவன் செத்த உடனே ஒரு இருட்டு அறைய பிடிச்சி 1 வருஷத்துக்கு அடைச்சு போட்டுருவாங்களாம். 1 நாள் 2 நாள் இல்ல, 1 வருஷம் வரைக்கும் அவ அங்கேதான் கிடக்கணும், வெளியே வரவே கூடாது. 1 வருஷம் முடிஞ்ச பிறகு அவ என்ன செய்யணும், வெளியே இந்த ஒட்டகத்தினுடைய விட்டை இருக்குல்ல, அந்த இதாக முடிக்கிறாங்களாம். 1 வருஷம் கழிச்சு ஒட்டக விட்டையை கொண்டு அதை விட்டு எரியணும் ஒரு இடத்துல. எரிஞ்சோன்னா அந்த இதாக விடுபட்டாங்க. இப்படி 1 வருஷத்துக்கு கொண்டு ஒரு பொம்பளைய உலகத்துல என்ன நடக்குன்னு அவளுக்கு தெரியாது, எந்த தொடர்பு வச்சுக்கிற கூடாது. இருட்டு அறைக்குள்ள உட்காந்து சாப்பாடு மட்டும் உள்ள போகும், சாப்பிட்டுக்கிற வேண்டியது, அங்கே இருந்துக்கிற வேண்டியது, வெளி உலகத்தை எந்த தொடர்பு வச்சுக்கிற கூடாது. இப்படி கணவனை இழந்த ஒரு பெண்ணை 1 வருஷ காலத்துக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்ததை அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இவன் பண்றான் 4 மாசம் 10 நாள் நம்மால் பண்றான். இஸ்லாத்துல இல்ல. இவன் என்ன பண்றான், இதாங்கிற பேர்ல அதே மாதிரி இருட்டறை உண்டாக்கி அறியாம காலத்தை வளர்க்கறது. இதாண்டா என்ன, வேற கல்யாணம் பண்ணக்கூடாது.
இதாண்டா இவங்களுக்கு என்னென்ன விளங்கல் நம்ம சமுதாயத்துக்கு. ஒரு கணவன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய மனைவி கல்யாணம் பண்ற நாளைக்கு பண்ணிடக்கூடாது. ஒரு 4 மாசம் 10 நாளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அலங்காரங்கள் பண்ணக்கூடாது. தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு ஒரு ஸ்டைலா இருக்கிறது இருக்குல்ல, இந்த மாதிரி உள்ளது, நகை அணிகிறது, வகை வகையானது ஆடை, இதெல்லாம் ஒரு 4 மாசம் 10 நாளைக்கு தவிர்த்துக் கொள்ளணும். இதை தவிர வேற ஒரு கட்டுப்பாடு கிடையாது. இதுதாங்கிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதே மாதிரி இன்னைக்கு ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்றமே, அறியாமை காலம், அதுல இருந்த அவ்வளவு பழக்கத்தை நாளை குறைச்சு விட்டாங்க. அவன் 1 வருஷம், இவன் 4 மாசம் 10 நாள். ஆனா அதே இது நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கும். இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா இதாங்கிற பேர்ல இந்த குடும்பம் தான் நடக்குது. அதே மாதிரி தாலிலாம் இருக்குவாங்க இந்த சமுதாயத்தில் இருக்குங்க. இவன் இல்லாத தாலி இவனா கட்டிக்கிட்டு அந்த கரசமணின்னு சொல்லுவாங்களே, அதை பிடிச்சி உட்காந்து அறுப்பாங்க. அறுத்துட்டு வெள்ளை சிலையை கட்டி வச்சு, எந்த அளவுக்குன்னா கர்ப்பிணியா இருக்கிற பெண்ணு கூட அவளை பார்க்க கூடாதான். ஷரத்துக்களை பாருங்க. கர்ப்பிணியா ஒரு பெண்ணு இருந்தா அவன் வயிற்றுக்குள்ள ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துடலாம்ல, அதுக்காக பார்க்க கூடாதான். ஆனா அந்நிய ஆணை பார்க்க கூடாது என்பது இதாவுக்கு மட்டும் உள்ளதா? எப்பவும் உள்ளது. இதாவுக்கு ஒரு புது சட்டம் இஸ்லாத்துல கிடையாது. அந்நிய ஆண்களை ஒரு இச்சையோட வேற ஒரு நோக்கத்தோட பார்க்க கூடாது, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது. இது ஒரு பொதுவான விஷயம். ஒரு பேணுதல் என்ற பெயர்ல என்ன செய்யறது, ஒரு கை குழந்தை கூட பார்க்க கூடாது, உள்ள போக கூடாதுங்க. குழந்தைய கூட எடுத்து கொஞ்சம் கூடாது. அந்த மாதிரி எல்லாம் போட்டு இருட்டாளையில வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தக்கூடிய இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அறியாமை காலத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்து கட்டிய வழக்கம். ஒழித்து கட்டினது நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இது நான் சொன்னது இந்த சமாச்சாரம் இருக்கு பாருங்க, இது 5271வது ஹதீஸ் புகாரியில. இந்த 1 வருஷம் கொண்டே உள்ள எடுத்து வைப்பாங்கல்ல, அது புகாரியில இடம்பெற்றிருக்கு. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில 3 விஷயத்தை முக்கியமா குறிப்பிடுறாங்க. அந்த 3 விஷயத்தையும் சொல்வதற்கு என்னன்னா, அது அவங்கள்ட்ட எப்படிப்பட்ட மூட நம்பிக்கை இருந்துச்சுங்கிறத விளங்கிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹ்த கதமி மௌலூன். அறியாமை காலத்தில் இருந்த ஒவ்வொரு கெட்ட பழக்கமும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு இன்று முதல் மிதிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அறியாமை காலத்தினுடைய உங்களுடைய கெட்ட பழக்கம் இல்லாம உங்களுடைய காலுக்கு எனது காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்படுகிறது. ஓ திமாவுல் ஜாஹிலியத்தி மௌலூஅத்துன். அறியாமை காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பழி வாங்குறது. ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னு சொன்னா கொலை செஞ்சவனை போய் கொலை செய்யறதுக்கு ஓரளவுக்கு நியாயம் ஒத்துக்கலாம். என்னைய கொலை செஞ்சிட்டா யாரு கொலை செஞ்சானோ அவனை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொலை செய்ய முடியாது. காத்துக்கிட்டே இருந்து பரம்பரை பரம்பரையா சொல்லி வச்சு அவனுடைய 10வது தலைமுறையாவது கொண்டு விடணும். அவனை கொல்ல முடியாட்டி அவன் மகனை, அவனையும் கொல்ல முடியாட்டி அவனுடைய மகனை, அவனையும் கொல்ல முடியாட்டி அவனுடைய மகனை, இப்படி வசியத்து மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அத்தா நரதம் கொண்டு விட்டான், அவனை நீ முடிச்சிரு, உனக்கு முடியலன்னு சொன்னா அவன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிரு, அவன் மகனை முடிக்கட்டும் இப்படின்னு சொல்லிங்க. ஒரு 40-30 தலைமுறைக்கெல்லாம் கணக்கு வச்சிருப்பாங்க. இந்த கணக்கு தீர்க்க வேண்டியது அதை சொல்றாங்க. இந்த ரத்த பழி வாங்குவதற்கு திமாவுல் ஜாஹிலியத்தி மௌலூஅத்துன். அறியாமை காலத்துல இந்த ரத்தத்துக்கு ரத்தம் என்று பழி வாங்கும் நடவடிக்கைகளும் இன்று முதல் கீழே போட்டு மிதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்ன அவ்வள தமின் அளவு மின் திமாயினா தம இப்னு ரபியா பின் ஹாரிஸ் கான முஸ்தல்யன் ஃபி பனி சாதின் ஃபகத்தலஹு ஹுதைல். இது என்ன செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை என் குடும்பத்திலிருந்து நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் உள்ள இப்னு ரபியா என்பவரை கொலை பண்ணியிருக்காங்க ஹுதைல்ங்கிற கூட்டத்தார். அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நான் தான் வாங்குவதாக இருந்தால் முதல்ல நான் அதை ரத்து பண்றேன், அதற்காக பழி வாங்குவதை என் குடும்பத்திலிருந்து நான் துவக்குகிறேன் சொல்லி, இந்த பழிக்கு பழி வாங்குறது இருக்குல்ல, ஒருத்தன் செஞ்சதுக்காக வேண்டிய அவனுடைய வாரிசுகளை பழி வாங்குறது, அதை நான் போட்டு மிதிக்கிறேன், என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல எப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கு என்பதை இருந்து முழங்கிக்கிறோம். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ரிபல் ஜாஹிலியத்தி மௌலூன். அறியாமை காலத்துல தெரியாம வட்டியிலே ஊறி போய் வந்திருக்காங்க சமுதாயம். அந்த வட்டிகள் எல்லாம் இன்று முதல் காலில் போட்டு மிதிக்கப்படுகிறது. யாரெல்லாம் வட்டிக்கு வாங்கினீங்களோ எவன் வட்டியை திருப்பி கொடுக்காத, அசலை மட்டும் கொடுத்துரு. இந்த வட்டியை கூட என் குடும்பத்திலிருந்து நான் துவக்குகிறேன். என் குடும்பத்தில் யாரெல்லாம் அப்பாஸ் தான் பெரிய வட்டி வியாபாரி, பெரிய பயங்கரமா வட்டியில சம்பாதிச்சவர், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார்.
அவரிடத்துல யாரெல்லாம் வட்டிக்கு பணம் வாங்கி இருக்கிறீர்களோ அவங்க அசலை மட்டும் கொடுங்க, யாரும் வட்டி கொடுக்காதீங்க, அதை என் குடும்பத்திலிருந்து நான் என்ன செய்யறேன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து அன்றைக்கு வட்டி என்பது தலைவிரிச்சு ஆடி இருக்குது என்பதையும் விளங்கிறோம். இரண்டாவது, இந்த பழிக்கு பழி பரம்பரையா பழிக்கு பழி வாங்கணுங்கிற அந்த வெறி உணர்ச்சி தூண்டுவது இருக்குது, அதுவும் அவங்கள்ட்ட இருந்திருக்குது என்பதை இந்த புகாரியில 2137வது ஹதீஸில் இருந்து நம்ம விளங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பழக்கம், இது நம்மள்ட்ட இன்னமும் இருக்குது, முஸ்லீம்கள்ல பல பேர்கிட்ட இன்னைக்கு இருக்குது. என்ன பழக்கம்னு கேட்டா, இந்த ஜோசியம் சொல்றவன்ட்ட போறது, வருங்காலத்தை கணிச்சு சொல்றான் பாருங்களேன், அவங்ககிட்ட போய்கிட்டு நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு என் கையை பார்த்து சொல்லுங்க, ரேகையை பார்த்து சொல்லுங்க, என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்கு எத்தனை புள்ள பிறக்கும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, என் தொழில் அபிவிருத்தி ஆகுமா ஆகாதா, எல்லாத்தையும் இதோட நின்றா பரவாயில்ல. பெரிய அரசியல் நடவடிக்கைகள் அடுத்த அமெரிக்கா ஜனாதிபதி யாருன்னு அவர் சொல்லுவாரு, நீங்க உட்காந்துட்டு யாரு இந்த சோதிடர் சொல்லக்கூடிய ஒரு அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி யாரு, இது எல்லாம் சொல்லுவாரு. இதே மாதிரியான கூத்துக்களை எல்லாம் பார்க்கிறோம். இப்ப அமெரிக்கா ஈராக்குல அமெரிக்காக்காரன் குண்டு போட்டான்னா யாகோவ முனிவர் சொல்றாரு, இப்ப குண்டு போட்ட அன்னைக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இது நிக்காது, ஒரு வருஷம் நடக்கும்ங்கிறாரு. அவன் நிறுத்தி விட்டான். அவர் முன்னாள் சொல்லியிருக்காருங்க, குண்டு போட்ட அன்னைக்கு அவர் சொல்றாரு இது நிக்காது, ஒரு வருஷம் நடக்கும். அதோட இல்லாம உலக போர்ல முடியும், இது இப்படி எல்லா நாடும் சேர்ந்து சண்டை போட்டு உலக போராத்தான் இது செய்யும் ஆகும்னு சொல்லி சொன்னாரு. ஒண்ணு அவகானா இது நல்லா தெரியுது. இதே மாதிரியான ஜோசியர்கள்ட்ட போய் ஜோசியம் கேட்கக்கூடிய வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அவங்க பிறக்கக்கூடிய காலத்துல இருந்துச்சு. முஆவியாங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய யா ரசூலல்லாஹ், உமூரன் குன்னா நஸ்னாஹா ஃபில் ஜாஹிலியத்தி, சில காரியங்களை நாங்கள் அறியாமை காலத்தில் செய்து கொண்டிருந்தோம், அதை நாங்கள் இப்போதும் செய்யலாமா கேட்கிறாரு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், குன்னா நஅத்தில் குஹான, சோதிடர்களிடத்திலே நாங்கள் சென்று வந்திருந்தோம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கால ஃபலா தஅத்துல் குஹான், இந்த சோதிடர்கள்ட்ட நீங்க போவாதீங்க. அப்ப சோதிடர்கள்ட்ட ஜோசியம் கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் அது இஸ்லாமிய வழக்கம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஒழிக்கிறதுக்கு வந்தாங்களோ அப்படி ஒரு வழக்கம். இன்றைக்கு நம்ம ஜோசியம் கேட்க போறோமா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஒரு பேப்பர்ல போட்டிருக்கான், ஒரு ஜோசியர் இறந்து போயிட்டாரு 83 வயசுல, பெரிய ஜோதிடர். அவரு ஜோதிடத்துக்கு பத்திரிகை நடத்திருக்காரு 60 வருஷமா. அகில இந்திய ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஒன்று நிறுவி அதனுடைய தலைவர் அவர் நேற்று இறந்து போயிருக்காருன்னு தினமணியில முதல் பக்கத்தில் பெரிய செய்தி போட்டிருக்கான். அவர் அன்னைக்கு தான் இறப்பாரு, அவருக்கே தெரியல. அவர் இறக்குறத பத்தி அவர் இறப்பார் இவர் இறப்பார் நமக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஆளு எப்ப இறக்குவார்னு இதுக்கு முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போனாரா, என்னுடைய சாவு இன்னைக்கு தான் ஏற்படும்னு. அதை கூட சொல்ல நல்லா தெரியுது பொய்ன்னு. இதை அன்னைக்கு நம்பினாங்க, இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆலிம் சாட்ட போறோம், நல்ல நாள் ஒன்று பார்த்துட்டாங்க, இந்த நாள்ல நான் காலை திறந்தா ஓகோன் இருப்பேன், இதையெல்லாம் சொல்லித்தரக்கூடியது ஆலிம் சாட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ஓகோன் இருக்க மாட்டாரா? உங்களுக்கு சொல்லி தந்து உங்களை ஓகோன் ஆக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தா அவர் நல்ல காசு மனத்தோட செல்வாக்கோட செழிப்போட இருந்துட்டு போயிடலாமே. இதெல்லாம் மனுஷன் கிடையாது. நாளைக்கு நடக்கக்கூடியது எனக்கு என்ன நடக்கும், அவருக்கு என்ன நடக்கும், அடுத்த செகண்ட்ல என்ன நடக்கும், இதெல்லாம் மனுஷனுக்கு சொல்ல முடியாது. மனுஷனுக்கு சொல்ல முடியும் அன்னைக்கு நம்பினாங்க. இது அறியாமை காலத்தினுடைய பழக்கம். இது குழி தோண்டி புதைக்க வேண்டிய ஒரு பழக்கம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாதேங்கறாங்க. அது மாத்திரம் இல்லாம எவன் ஒருத்தன் இப்படி போறானோ, லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, 40 நாள் தொழுக அவன் ஏத்துக்கொள்ளப்படாதான். ஒரே ஒரு தடவை அசரத்துல போய் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டாங்க, மழை பெய்யுமா, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா, தெருவில் வர குடுகுடுப்பக்காரன் இருந்து பெரிய பெரிய சாமியார்கள் வரைக்கும் யார்ட்ட போனாலும் சரி, போனா 40 நாள் கஷ்டப்பட்டு தொழுதிங்கள, 40 நாள் தொழுது அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்பட்டு போயிடுது. அவ்வளவு பயங்கரமான ஒரு கொடிய பாவமாக இந்த ஜோசியத்தை இஸ்லாம் கருது. எந்த மனுஷனுக்கு வருங்காலத்தை சொல்லவே முடியாது, அவனுக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு இது சின்ன புரிந்து கொள்றதுக்கான ஒரு சின்ன உதாரணமா கூட சொல்லி காட்டலாம். ஒரு ஜோசியம் வர்றான், மரத்தடியில் உட்கார்றான், ஒரு நபரம் உட்காந்துட்டு வெறும் பெட்டி தூக்கிட்டு போறான். என்னப்பா ஒருத்தருங்க அவன் வருவாயே இன்னைக்கு இல்லங்க. அப்ப அந்த மரத்தடியில் இன்னைக்கு ஒரு பயில் நம்மகிட்ட வரமாட்டான்னு அவனுக்கு தெரியல பத்தியில. ஜோசியம் சொல்றதுக்கான உட்கார்றான, உட்காரும்போது அவன் என்ன பண்ணிருக்கானே, இந்த மரத்தடியில் இன்னைக்கு உட்காரோம், இன்னைக்கு நமக்கு ஒண்ணு கிடைக்காது, எங்க கிடைக்குமா அந்த இடத்துல உட்கார வேண்டியதானே. ஒரு நாள் பூரா உட்கார்ந்து 8 நாள் கிடைக்காம திரும்பி போற ஜோசிக்காரன் பார்க்கத்தானே செய்றீங்க. அவனுக்கு அன்னைக்கு 8 நாள் கிடைக்காதுங்கிறது கூட அவனுக்கு தெரியல. நம்மள்ட்ட வர்றான், ஜோசி விரட்டி விட்டுறோம்,
விரட்டி விடுவான்னு தெரிஞ்ச என்கிட்ட ஒருத்தன் வரலாமா? இவன் விரட்டி விடுவான்னு கண்டுபிடிச்சிருக்கணும்லங்க. நானே எத்தனை ஜோசியக்காரன் விரட்டி விட்டுறேன். ஐயா ரேக பார்க்கணுமா ஜோசியம் பார்க்கணுமான்னு வருவான், செருப்பான்னு விரட்டி விட்டுறேன். அவன் வந்து ஜோசியம் தெரிஞ்சவன் என்ன பண்ணி என்கிட்ட வந்திருக்க கூடாது. யாரு பாப்பான்னு அவன் வீடா தேடி போயிருக்கணும். இந்த ஆள் தான் பாப்பாரு, இவர் பார்க்க மாட்டாரு, எவன்ட்டு திட்டு வாங்கிருக்க கூடாது. யாரு பாப்பாங்களோ அவன்கிட்ட நேரம் மிச்சமாகும்ல. நீ 1000 பேர் அலைஞ்சு 3 பேர் பார்ப்பான், கரெக்டா அந்த 3 பேர் மட்டும் போக வேண்டியதானே? இது நல்லா தெரியுது பொய்யுண்டு. இதை நம்ம சமுதாயத்தில் உள்ளவன நம்புறோம், அசரத்துட்டு போய் நம்புறோம், சாமியார் நம்புறோம், விபூதி நம்புறோம். இது அந்த காலத்து பழக்கம். அதே மாதிரி சகுனம் பார்க்கிறது. அவர் கேட்கிறாரு, நாங்க அறியாம காலத்துல ஜோசியம் பார்த்துட்டு இருந்தோம், செய்யலாமா? செய்யாதீங்க. அடுத்து என்ன செஞ்சோம்? குன்னா நத்தையரு, நாங்கள் சகுனம் பார்த்து கொண்டிருந்தோம். சகுனம்னா என்ன? நல்ல சகுனம் கெட்ட சகுனம். ஒரு பிரயாணத்துக்கு போறது, போகும்போது இடையில ஒரு கழுதை குறுக்க வருதுன்னு வைங்களேன், நல்லபடியா நடக்குங்க அப்படி நினைச்சுக்கிறது. கழுதை ஒரு குறுக்காது, அதனுடைய தேவைக்கு அது ஓடுவதற்கும் நம்ம காரியம் நல்லா நடக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அது மாட்டுக்கு ஓடுது, அவ்வளவுதான். அதே மாதிரி பூனை குறுக்க ஓடுது. நம்ம நாட்டுடைய சகுனத்தை சொல்றேன். பூனை குறுக்க ஓடுது, ஒரு வெளியே வர்றான் முக்கியமான வேலைக்காக வேண்டி, பூனை குறுக்க ஓடுது, திரும்பிடுவான். பூனை குறுக்க ஓடிச்சு நல்லா இருக்காது. கழுதை குறுக்க போனா நல்லா இருக்கும், பூனை குறுக்க போனா நல்லா இருக்காது. வரும்போது ஒரு தடங்களை முட்டிருச்சு, நிலையில முட்டிட்டான், போக மாட்டான். முட்டியாச்சுல போயிட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உட்கார்ந்துட்டு மேல வரணும். புதுசா பேசல வழியில முள்ளு குத்திருச்சுன்னா போக கூடாது, பயணம் தொடரக்கூடாதான். அதுக்கு பரிகாரம் என்ன? கொஞ்சம் திரும்பி போய் போகலன்னு ரத்து பண்ணி விட்டு மர புதுசா பிரயாணத்தை தொடங்கணும். இப்படி எல்லாம் கிறுக்கத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் சகுனம். இந்த மாதிரி சகுனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பறவையை தூக்கி என்ன செய்வான்? ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கும். இந்த பறவை நான் கல்ல விட்டு எரிய போறேன், இது வடக்க போனுச்சுன்னா நல்லபடியா அந்த காரியம் முடியும், தெற்க போனுச்சுன்னா அந்த காரியம் நல்லா இருக்காண்ட ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. பறவைக்கு கல்ல விட்டு எரிஞ்சு இவன் போறதை தீர்மானிப்பான். இவன் போறதா இல்லையா தீர்மானிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பறவை போகணும். அது எங்கிட்டு போகுது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்குவாங்க. இதை பத்தி கேட்கும் பொழுது ராக்க செய்யுன் எஜிதுஹு அகதுக்கும் பி நப்சிஹி, இது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான், இப்படி ஏற்படத்தான் செய்யும். ஆனால் ஃபலா யசுத்தன்னக்கும், அது உங்களுடைய எந்த காரியத்தையும் தடுத்து விடக்கூடாது. போகும்போது மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டா ஏற்பட்டு போது போயிட்டே தடுக்கிற மாதிரி சகுனம் பாத்திரக்கூடாது. போறீங்க ஒரு காரியத்தை செய்யணும், நான் இறங்கிட்டீங்க, பூனை வந்தாலும் சரி, நாய் வந்தாலும் சரி, விதவை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, முன் வச்ச கால பின்னாடி வச்சிடக்கூடாது, அதுக்கு நீங்க பழியாயிராதீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட மூட்டிக பழக்க வழக்கங்கள் இது போதும் நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படியெல்லாம் ஒரு பைத்தியக்காரங்களாக, அறிவில்லாதவங்களாக, சிந்திக்கிற திறன் இல்லாதவர்களாக, பக்தியின் பெயரால ஒரு காட்டு ராண்டித்தனமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இதிலிருந்து நம்ம பார்த்துக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அவங்களுடைய பிறப்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு என்ன செய்யறோம்? நேரடியா நுழைஞ்சிரும். இந்த காலகட்டத்தில்